நம்முடைய தர்மயாதின சென்னை சமய பிரச்சார நிலைய வகுப்புகளிலே இன்றைய தினம் ஒரு சிறப்புக்குரிய நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பு வகுப்பிலே நாம் இன்றைக்கு முதல்கண் இந்த சிறப்பு வகுப்பு தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவங்க 2ஆம் ஆண்டு மாணவி திரு அஷ்டலட்சுமி அவர்கள். அவங்க தான் அளவையியல் எங்களுக்கு தனியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தர்மயாதின சைவ சித்தாந்த வகுப்பு சென்னை நிலைய வகுப்புகளிலே சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம், பல சாஸ்திரங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் நிறைய இடங்கள் அந்த அளவையியலை பற்றின விஷயங்கள் மேற்கோள்கள்லாம் காட்டப்படும். அதனால் அது சித்தியார் என்கின்ற நூலில் தான் நமக்கு விரிவாக காட்டப்பட்டிருக்கிறது. மற்ற நூல்கள்லாம் அளவையியலை பற்றி அங்கங்கே குறிப்புகள் இருக்கும். ஆனால் சித்தியாரில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 20 பாட்டு நமக்கு இந்த அளவையியலை பற்றி இருக்கும். அதனால் அதில் உள்ள பிரமாணத்தை வைத்து கொண்டு தான் நம்ம எல்லா நூல்கள்லையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்பப்போ அந்த சித்தியார் நூல்களை நம்ம பாடல்களை மேற்கோள் காண்பித்து பேசும்பொழுது இதை எங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வகுப்பு நம்ம ஏற்கனவே இப்போது 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க சித்தியார் படிக்கும் பொழுது இந்த அளவையியல் பாடல் வகுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் புதுசாக இது எங்களுக்கு நடத்தி கொடுங்க என்று முதல்ல கேட்டவர்கள் அவர்கள் தான். அப்படி தொடங்கியது தான் இன்றைக்கு ஒரு சிறப்பு கருத்தரங்கமாக வெளியூர்களிலிருந்து கூட, வெளிநபர்களும் கூட, நம்ம வகுப்பு அல்லாது வெளியிலிருந்து கூட நம்மளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களோட இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல சிறப்பாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? வெளியில இருந்து நீங்கள் வகுப்பை கேட்க வேண்டும் என்று நீங்கள் அவளோடு வந்திருப்பது, இங்கு வகுப்பு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மகாசன்னிதானத்துடைய கருணையினாலே என்பதற்கு ஒரு பிரமாணம் இதுவே இல்லையா? இதுவே ஒரு பிரமாணத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த பிரமாணவியல் என்பதை பற்றி உங்களுக்கு சில பேருக்கு அறிமுகம் இருக்கும், சில பேருக்கு அறிமுகம் இருக்காது. அதனுடைய தேவை என்ன, நாம் அதனை ஏன் படிக்க வேண்டும், சைவ சித்தாந்திகளுக்கு நேரடியாக பதி பசு பாசம்னு நேரடியாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? அதற்கு முன்பாக இந்த பிரமாணவியல் பற்றின விஷயங்கள் எதற்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதில் நாம் தெரிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் நாம் முதலில் தெரிந்து கொண்டு தான் நம்ம பாடத்துக்குள்ளே நுழைய முடியும். ஏன்னா இது எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு 10 பாட்டை கையில் கொடுத்துட்டு அந்த 10 பாடல்களுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு போவதுக்கு என்பதற்கு இந்த வகுப்பினுடைய முழு பயனாக அமையாது. இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த வகுப்பினுடைய பயனை என்றைக்காவது நீங்கள் அனுபவித்தீங்கன்னா அதுதான் இந்த வகுப்பு இன்றைக்கு சிறப்பாக நடந்ததற்கான பயனாக இருக்க முடியும். அதனால் வந்தோம் பாட்டை படித்தோம் அப்படின்னு இல்லாமல் இதை புதுசாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்ற அளவில் இந்த வகுப்பு இருக்க வேண்டும் என்றதை அடியேன் விரும்புகின்றேன். இப்போ பிரமாணம் என்பதற்கு என்னன்னா ஆதாரம் என்கின்ற அர்த்தம் வருகிறது. பிரமாணம் என்ற சொல்லுக்கு ஆதாரம். இப்போ நாம் ஒரு கருத்தை சொல்லுகின்றோம் என்றால் அந்த கருத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், அதை நம்ப தகுந்ததாக அது இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்பாங்க. இதுதாங்க நடந்தது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த எதிராளி என்ன சொல்லுவார்? இதுக்கு என்ன ஆதாரம், நீ சொன்னது உண்மைதான் என்பதற்கு என்ன ஆதாரம்னு ஒன்று கேட்குறாரு இல்லையா? ஸோ அதை தான் பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். சரி, இதை நாம் எங்கே பயன்படுத்துகின்றோம்? இந்த மெய்யியல் வகுப்பிலே, தத்துவவியல் வகுப்பிலே இதை நாம் எங்கே பயன்படுத்துகின்றோம் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய எல்லா செயல்களுக்கும் காரணமானவன் கடவுள் என்று நாம் நம்புகின்றோம். இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் சிவபெருமானை கும்பிடுவர்களாக இருப்போம். இப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சமயங்கள் இருக்குது. பல்வேறு சமயங்களில் பலவிதமான கடவுளர்கள் தான் பெரியவர்கள் என்று காட்டப்படுகிறார்கள். ஏன் நம்முடைய இந்து சமயத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க திருமால் பெரிய தெய்வம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, சிவபெருமான் பெரிய தெய்வம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, முருகப்பெருமான் தான் பெரிய தெய்வம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, அம்பிகை தான் பெரிய தெய்வம், அவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றார் என்று இப்படி பல்வேறு கருத்துருகள் நமக்கு நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இருக்கு. அப்போ நாம் கும்பிடக்கூடிய கடவுள் தான் தலைவர், அவர் தான் உலகத்துக்கு தலைவர் என்பதை நாம் சொல்லணும் இல்லையா? அப்போது நீ கும்பிடக்கூடிய தலைவன் தான் கடவுள் என்பதற்கு எது ஆதாரம் அப்படிங்கிறத கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போது அந்த ஆதாரத்தை காண்பிக்கும் பொழுது தான் அது பிரமாணம் என்று பேசுகின்றோம். அப்போ கடவுளுடைய இருப்பே முதல்ல நம்ம கும்பிடுற சாமி இவர் தான் தலைவர்னு சொல்வதற்கு கடவுளை கும்பிடுறவங்கள்ட்ட அது பேசலாம். இப்போ கடவுள்னே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க இந்த உலகத்தில். இந்த உலகத்தினுடைய நடத்தைக்கு, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய செயல்பாட்டுக்கு கடவுள் என்பது ஒன்று தேவையில்லை என்கின்ற கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு லோகாயதவாதம் அல்லது உலகாயதவாதிகள் அல்லது பொருள் முதவாதிகள்னு பேர். பொருள் முதல்வாதிகள் அப்படின்னா அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு நாஸ்திகர் என்று நம்ம சொல்லுவோம். அது ஒரு தத்துவவியல் தான்.
நம்ம இந்திய சமயத்தில் அது ஒரு தத்துவம், புறப்புற சமயம் என்று அவர்களை சொல்லுவார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு இன்பம் என்பது இந்த உலகத்தில் அதீதமாக ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் உலகத்தில் அதீதமான இன்பம். அந்த இன்பத்தை நோக்கி செல்வதற்கு நீ எதனையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனையெல்லாம் நீ செய்து கொள்ளலாம். மற்றபடி நல்லது கெட்டது அதனால் ஒரு நல்வினை தீவினை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கடவுளை பற்றிலாம் நீ பயப்பட வேணாம். ஏன்னா கடவுள் இருப்பதை யாரும் பார்த்ததில்லை, கடவுள் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியணுமே என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம அவங்க நாத்திகவாதிகளுடைய கொள்கை என்று சொல்லுகின்றோம். அப்போ அவங்க என்ன கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசுவதற்கு எதனை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள்னா கண்ணால் பார்த்தா தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கடவுள் என் கண்ணுக்கு தெரியலையே, நீ சிவருமான்னு கும்பிடுற, நீ திருமால்னு கும்பிடுற, நீ அம்பாள்னு ஒரு கோயிலுக்கு போகிற, ஆனால் அங்கே சிலா விக்கிரகங்களாக இருக்கே தவிர்த்து அது நேரடியாக பிரத்யட்சமாக அவர் வந்து நிற்கிறத என் முன்னாடி காட்டினீங்கன்னா அவர் இருக்கிறத நான் ஒத்துப்பேன்னு சொல்கிறார்கள் இல்லையா. அப்போ அவர்கள் கடவுளுடைய இருப்பை ஒற்றுக்கொள்வதற்கு எதை ஆதாரமாக கொள்கிறாங்க? அந்த பார்வை என்பதை இல்லையா. எதை நம்பணும்னா அவன் என்ன பண்ணுவான்? பார்த்து தான் நம்புவான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது பார்த்துட்டா மட்டும் ஒரு பொருள் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிட முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. இப்போ இந்த ரூமில் காற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தெரிந்து கொள்கிறோம், அதை நம்ம ஸ்பரிசத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். அப்போது பார்வைக்கு உட்பட்டது மட்டும்தான் உண்மை பொருள், பார்வைக்கு தெரிவது மட்டும்தான் நிச்சய பொருள் என்று நிர்ணயிக்க முடியாது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலோடைய சிக்னல்ஸ்லாம் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது எங்கேயோ உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ள முடிய அளவுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. அப்போ அவர்களோடு தொடர்புடைய ஏதோ ஒரு சாதனம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இங்கே புழங்கிக்கிட்டு தானே இருக்குது. ஆமாம் தானே? அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் உண்டு. அதனால் அந்த காட்சி என்கின்ற அளவினாலே மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாது, கண்டறிந்து முடிவு கொள்ள முடியாது. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் முதல்ல கடவுள் ஒருத்தர், நம்மளுடைய தேடல் கடவுள் தானே, நம்ம மெய்யியல் விஷயம் பேசுகின்றோம், தத்துவ விஷயம் பேசுகின்றோம். அப்போ இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் இருந்தார்னா அதில் இங்கே சொல்லப்படுபவரில் யார் உண்மையான கடவுள், யார் எல்லாவற்றுக்கும் மேலான பரதேவதை, யார் எல்லாருக்கும் மேலான ஒரு பிரம்மம், அவர் யார் அப்படிங்கிறதை நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக ஆகிறோம். இப்போ நம்மிடத்த வந்து கேள்வி கேட்கிறார்கள், நீ கோயிலுக்கு போயிட்டுருக்க, வகுப்புகளுக்கெல்லாம் போகிற, என்ன காரணம்னா எனக்கு சைவ சமயம் பிடிக்கும், சைவ சமயத்தில் நான் இருக்கிறேன், சிவபெருமான் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, சிவபெருமான் தான் உங்களுக்கு கடவுள் என்பதை நான் எனக்கு நம்புகிற மாதிரி மெய்ப்பித்து காட்டு அப்படின்னு அவர் சொன்னார்னா இப்போ எப்படி மெய்ப்பித்து நம்மளால் காட்ட முடியாத? ஒன்று சிவபெருமான் இருக்காருங்கிறத கண்ணால் தோற்கார் பாருன்னு காமிக்கணும், அப்போ இருக்காருன்னு அவங்க நம்பலாம் இல்லையா. அப்படி இல்லைனாக்க நாம் அது நம்மளால் முடியாத காரியம். ஏன்னா நம்ம சிவபெருமானை பார்த்தவங்களையும் நம்ம பார்க்கல, இப்போவும் நம்மள இன்னும் பார்க்கல, இனி பார்ப்போமான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவர் இருக்காருங்கிறத நம்புகிறோமா இல்லையா? சிவபெருமானை நம்ம கண்ணால் பார்க்கல, இனி பார்ப்போமான்னு தெரியாது. அப்போ ஆனால் இருக்காருன்னு நம்புகிறோம். அவர் இருக்காருன்னு நம்புவதற்கு எது ஆதாரம்? நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நாயன்மார்கள் பார்த்துருக்காங்களே, அடியார்கள் பார்த்துருக்குறாங்களே, அப்பர் சுவாமி பார்த்துருக்காரு, ஞானசம்பந்த பெருமானார் பார்த்துருக்காரு, அவங்க பாடியிருக்கிறாங்களே, அவருடைய செவியன்னு இப்படி காண்பித்தாரே, அப்போ சாமி இருக்கிறது உண்மைதானே என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போது உங்களுக்கு நம்ப தகுந்த ஒரு ஆள் சொன்னதை நீங்கள் நம்பி அப்படியே நம்புறீங்க. ஆமாம் தானே? யாரோ ஒருத்தர் சொன்னார், இப்போ நான் சொல்கிறேன்னா ஓரளவுக்கு ஆமாம் இவர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும்னு நம்புறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு பேர் ஆப்த வாக்கியம் அப்படின்னு பேர். ஆப்தானா நம்ப தகுந்தன்னு அர்த்தம். ஆப்த வாக்கியம் அதை தான் உரை பிரமாணம் என்று சொல்லுவாங்க. உரை, ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே நம்புறது, ஆராய்ச்சியே பண்ணாமல் அப்படியே நம்பிடுறது. இல்லை புரியுதுங்களா? அதான் உரை பிரமாணம். ஸோ இதில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறது எப்படி நம்புகிறோம்? ஞானசம்பந்தர் பாடிட்டு போயிருக்கார், அப்போ நிச்சயமாக இருக்கார் அப்படின்னு நம்புகிறோமா இல்லையா? அது நம்பத்தகுந்த ஆதாரம். சரி, இந்த நம்பத்தகுந்த ஆதாரம் எது வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னா நமக்குள்ளே தான் செல்லுபடியாகும். இப்போ ஒரு கிறிஸ்டியன் வராரு, ஒரு இஸ்லாமியர் வராரு, அவர் வந்து நம்மக்கிட்ட சமயவாதம் பேசுகிறார், அவங்களுடைய சமயம்தான் வசதி, அவங்க கும்பிடக்கூடிய கடவுள் தான் வசதி நம்மகிட்ட பேசுகிறார். அப்போ நாம் சிவபெருமான் தான் வசதின்னு பேசி ஆகணும் இல்லையா? அப்போ பேசும்பொழுது நம்ம ஆதாரம் கேட்பார் நம்மக்கிட்ட. அவர் எப்படி சிவபெருமான் தான் கடவுளுங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார்னா, எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரே அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? இப்போ அவர் நபிகள் நாயகம் சொன்னார்ல அல்லாஹ் தான் கடவுள்னு, அதை நம்ம ஒத்துக்கிறோமா?
ஒத்துக்கல. இப்போ அவரை பொறுத்தளவுக்கு நபிகளுடைய வாக்கு உரை பிரமாணம் அவருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்தவரை பொறுத்தளவுக்கு இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வாசகம் அவருக்கு ஒரே பிரமாணம். அப்போ நமக்கு பார்க்கும்போது நமக்கு திருமுறைகள், சாஸ்திரங்கள், வேதம், ஆகமம் இதெல்லாம் நமக்கு ஒரே பிரமாணம். இந்த உரை பிரமாணத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த உரை பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் இந்த காட்சி அளவினாலும் கடவுளுடைய இருப்பை நம்மளால் மெய்ப்பித்து காண்பிக்க முடியாது. இந்த உரை பிரமாணத்தினாலும் நாம் முழுமையாக மெய்ப்பித்து காண்பித்தர முடியாது. அப்போ வேறு எந்த வகையில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்? இல்லை. உயிர்கள்னு ஒன்று இருக்கு? இல்லை. உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசம், ஆணவம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கு? இல்லை. அப்படிங்கிறத பேசுவதற்கு நமக்கு வேறு ஒரு பிரமாணம் தேவைப்படுகிறது. அந்த பிரமாணத்தை தான் கருதல் பிரமாணம் என்று சொல்வார்கள். கருதி தான் பெறணும். எப்படின்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு எது தெரிகிறதோ அதை வைத்துக்கொண்டு தெரியாத பொருளுடைய இருப்பை உறுதிப்படுத்துறது. விளக்கம் புரியுதுங்களா? நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதை வைத்துக்கொண்டு இதே மாதிரி தான் அது, இது எப்படி நடக்குதோ இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம காண்பிக்கிறோம் இல்லையா? அதை தான் கருதல் பிரமாணம் அல்லது அனுமான பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். கருதல் பிரமாணம், கருதி பெறுகிறார் இல்லையா? அப்படி அது எப்படி சொல்லுகிறார்கள்னா, இப்போ பொழுது விடிஞ்சிருக்கு, காலைல ஏஞ்சி வெளில வரீங்க, தரையெல்லாம் நனைஞ்சு ஈரமாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நைட்லாம் மழை பெஞ்சிருக்கு, நமக்கு தெரியுமா தெரியாதப்போ? நல்லா தெரியுது. அப்போ தரை ஈரமாக இருக்கிறத வைத்துக்கொண்டு இதுதான் நடந்திருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா மழை பெஞ்சது நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா தூங்கிட்டோம், தெரில. மழை பெஞ்சது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கலை. ஆனால் மழை பெஞ்சு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பிரமாணம் பண்ணுறோம் பாருங்கள், கருதி பெறுகின்றோம் பாருங்கள், எண்ணி புரிந்து கொள்கிறோம் பாருங்கள். இதை தான் என்னன்னு சொல்லுகின்றோம்? கருதல் பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். இப்படி சைவ சமயத்தவர்களுக்கு 3 பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். காண்டல், கருதல், உரை என்று 3ஆக இது சொல்லுவாங்க. இதுவே வடமொழியில் சொல்லப்படும் பொழுது பிரத்யக்ஷம் அல்லது காட்சி பிரமாணம், கருதல் அப்படிங்கிறத அனுமான பிரமாணம், உரை என்பதை ஆப்த வாக்கிய பிரமாணம் என்று சொல்லுவாங்க. காண்டல் அளவை அப்படிங்கிறது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமா நிற்கிறது இது காட்சி பிரமாணம். அதே அனுமான பிரமாணம், அனுமானித்து கண்டறியும் போது அதை கருதல். அனுமானம், உரை, ஆப்தவாதி. இது தமிழ் சொல்லு, இதெல்லாம் வடமொழி சொல்லிடலாம். இப்போ இதை தமிழில் ஏன் அளவை என்று குறிப்பிடுறாங்க? இந்த பிரமாணம் என்பதற்கு தமிழ் என்ன அர்த்தம்னா அளவையியல். அதனால தான் அளவையியல்னு இந்த தலைப்பு வச்சிருந்தோம் அந்த கான்ஃபரன்ஸ். அப்போ எந்த பொருளும் இருக்குதா இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம். எதுவுமே அது எவ்வளோ பெருசு இருக்கும் சார், இது இவ்வளோ பெருசாக இருக்கும் சார் நம்ம காமிக்கிறோம் இல்லையா? இல்லை இது இவ்வளோ பெருசு இருக்கும் சார், எவ்வளோ பெருசு, ஏதோ சம்திங் ஒன்று ஒரு இதால் தான் நம்ம காமிக்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு மாதிரி இப்படி இருக்குங்க அப்படின்னு ஏதோ ஒன்று காமிக்கிறோம் இல்லையா? சரி, இந்த டேபிள் இருக்கே இது எவ்வளோ பெருசு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? இது இவ்வளோ பெருசுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு டேப்பை வச்சு என்ன பண்ணுவோம்? அதை அளந்து இது இவ்வளோ பெருசுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு உபகரணம் தேவையாக இருக்குது. அதுதான் ஸ்கேல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸ்கேல் அப்படிம்பாங்க. ஸ்கேல்லாம் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டு வாத்தியாரெலாம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே, அதுக்கு ஸ்கேல்னு பேர் வந்துருச்சு. ஆனால் ஸ்கேலுங்கிறது தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கருவி, உபகரணம். அது மாதிரி நமக்கு கடவுளுடைய இருப்பை தெரிந்து கொள்வதற்கு, உயிரினுடைய இருப்பை தெரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக இருப்பது இந்த அளவைகள் தான். சரிதானே? நம்மளுடைய சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு இந்த 3 அளவைகள் மிக மிக முக்கியமானது. ஆனால் இது இல்லாமல் பலவிதமான அளவைகள் இருக்கு. இறங்க புரியுதுங்களா? இது இல்லாமல் ஏகப்பட்ட அளவைகள் சொல்லப்படுகிறது. அந்த ஏகப்பட்ட அளவைகள் எல்லாமே எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த 3க்குள்ள வந்து அடங்கிடும். அதுதான் நம்ம இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கோம். அதற்கு பிறகு இது சார்ந்த மற்ற விஷயங்களை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டீஸில் வச்சுருக்கிறவங்க பாருங்கள், இல்லைன்னா சித்தியார் புத்தகம் வச்சுருக்கவங்களுக்குலாம் வரலையோ
புத்தகம் இருக்குது. புத்தகம் இருக்கிறவங்க புத்தகத்தில் பார்த்துக்குங்க. புத்தகம் இல்லை அப்படிங்கிறவங்க இங்கே இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த பாட்டை, அதை நீங்கள் வாங்கி ஐயா கொடுங்க. இப்போ இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் தான் உங்களுக்கு இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலை நமக்கு அருளி செய்தவர்கள் அருணந்தி சிவாச்சாரியார், துறையூர் அருணந்தி சிவாச்சாரியர் என்கின்ற பெருமானார் அருளி செய்திருக்காங்க. இவங்க சிவஞான போதம் என்கின்ற நூலினுடைய வழிநூலாக விரிநூலாகத்தான் இந்த நூலை செய்திருக்கிறார்கள். சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம போன்ற எளிய அறிவுடைய மக்களுக்கு புரியாது என்பதற்காக இவர்கள் கருணை கொண்டு நமக்கு இந்த நூலை விரித்து அருளி செய்திருக்கிறார்கள். விரித்து அருளி செய்யும் பொழுது நேரடியாக கருத்துக்களுக்குள்ளே செல்லாமல் சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரம் அதற்கு விளக்கம் செய்ய போகாமல் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியணும் என்பதற்காக அளவையியல் என்கின்ற தலைப்பில் ஒரு 15 பாடல் வைத்திருக்கிறாங்க. நமக்கு அந்த 15 பாடல் முழுக்க இந்த 15 பாடலை நீங்கள் உள்ள விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் அளவையல்ல பெரிய ஸ்காலர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை நீங்கள் இதில் உள்ள சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுதான் சொல்கிறதுக்கான வார்த்தைகள் அதை நீங்கள் புரிஞ்சு மனசில் ஏற்றிக்கிட்டீங்கன்னாக்க, ரெண்டாவது கான்செப்ட் புரிஞ்சிருச்சுனாக்க நீங்களே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். அதுக்கு பிறகு உட்காந்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கும்போது இது என்னென்னு எனக்கு புரியலன்னா நீங்களே உட்காந்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அது எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் இது ஒன்றும் பெரிய டஃப்பான சப்ஜெக்டோ புரியாத விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் முதல் இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் பார்த்தீங்கன்னா பரபக்ஷம் சுபக்ஷம்னு 2 பகுதி உண்டு. பரபக்ஷம் என்னும் பொழுது அது வெளி சமயத்தாரனுடைய தன்மைகளை சொல்கிறது. அப்பர் சாமி சொல்லுவாங்க, விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாக்கும் பரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேலூர் பேணினானை மறுவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே என்று அப்பர் சாமி பாடுறாங்க. அது புறசமயத்தார் என்பவர்கள் இறைவன் அவரவர்களுக்கு வினைக்கழிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு உள்ள தகுதி அடிப்படையில் கொடுத்தது தான். அதனால் சைவ சமயம் என்பது எந்த புற சமயத்தையும் இகழாது எப்பொழுதுமே. ரெண்டாவது, ஒரு சைவ சமயி ஒரு சைவ சித்தாந்தி என்பவர் ஒரு வேறு சமயத்தை நிந்தனை பண்ணுறதோ வேறு சமய வழக்கங்களை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணுறது இது எதையுமே ஒரு சைவ சித்தாந்தி புரிந்து கொண்டவன் செய்ய மாட்டான், செய்யக்கூடாது அப்படின்னு ஆகமே கண்டிக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு அனைத்து சாஸ்திரங்களும் அனைத்து மதங்களும் அந்தந்த பக்குவம் வாய்ந்த மக்களுக்கு மேலே ஏறுவதற்காக சுவாமி கொடுத்தது தான். அதனால் புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்திற்கு ஒளியாயின்னு சாமி சொல்கிறாங்க கோவை சிவாச்சாரியார். அதனால் அந்த பரசமயத்தாருடைய தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வம்புக்கு வரும் பொழுது அவர்களை நிராகரணம் செய்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணும், அதுவும் வேணும். அப்படியே அவங்கள வளர விட்டுறக்கூடாது. நாளைக்கு நம்மளுடைய சமயத்தையே அவங்க வீழ்த்தக்கூடிய முயற்சி பண்ணுகிறார்கள் என்னும் பொழுது அவர்களுடைய சமயத்தினுடைய அளவு எந்த அளவு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் எதனோடு வாழ வேண்டும் என்பதை விட எதனோடு வாழக்கூடாது என்பதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரோட சேர்ந்துருக்கணுங்கிறத விட யாரோட சேரக்கூடாது என்பதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் பரபக்ஷம் என்ற அந்த பகுதியில் வேற்று சமயத்தாரை பற்றின விஷயங்களை எல்லாம் சாமி விளக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பாயிர பகுதி உண்டு. அதுக்கு துதி எந்த விநாயகப் பெருமான் எல்லாத்தையும் துதிச்சிருப்பார். அதேமாதிரி சுபக்ஷம் இந்த நம்மளுடைய சமயத்தை பற்றி பேசும் பொழுது சைவ சமயம்னா என்ன, இதனுடைய அடிப்படை பொருட்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் பேச தொடங்கக்கூடிய சுபக்ஷ பகுதியில் அதுக்குன்னு ஒரு பாயிர பகுதி இருக்கும். அதுலேயும் விநாயகப் பெருமான் சுவாமி அம்பாள் எல்லாரையும் துதிச்சிருப்பார். அந்த துதிப்பாடல்கள்லாம் கடந்து தான் நமக்கு இந்த அளவையில் தொடங்கும். அதில் நாங்கள் இப்போ முதல் பாடல் இப்போ புதுசாக கூட இங்கே சித்தியாரை தொடரவங்க இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு விநாயகப் பெருமானை துதித்து விட்டு நாம் அதை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பாடல் துதி பாடலை மட்டும் நம்ம அதில் எடுத்துருக்கோம். ஒரு ஓட்டன் என்கின்ற பாட்டத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடல் அளவையியலை பற்றின பாடல். அதனால் அந்த ஒரு கோட்டன் என்கின்ற பாடலை நம்ம சிந்திப்போம். சரிதானே? ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதழி தாழ்த்தடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர்
சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று விநாயகப் பெருமானை துதிக்கிறார். விநாயகப் பெருமானுடைய தன்மையை பேசும் பொழுது இந்த பாடலில் ஒரு எண்ணலங்கார சிறப்பு காட்டுகிறார். நம்ம அப்பர் சாமியோட பதிகம் பார்த்துருப்போம். 1 குலாம் அவர் உருவது தானே, 2 குலாம் 3 குலாம் அப்படின்னு ஒரு முதல் பாடலில் 1, 2ஆம் பாட்டில் 2, 3ஆம் பாட்டில் 3ன்னு வச்சு ஒரு பதிகம் இருக்குது. இது எண்ணலங்கார சிறப்பு என்று சொல்லுவோம். அப்படி இந்த பாட்டில் விநாயகப் பெருமானை துதிக்கும் பொழுது ஒரு எண்ணலங்காரம் காட்டுகின்றார். 1 கோடு, 2 செவி, 3 மதம், 4 வாய், 5 கரம், 6 தருகோட்டம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். 1 2 3 4 5 6ன்னு வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அது என்ன என்று பார்ப்போம். விநாயகப் பெருமானுக்கு ஏகதந்தன் என்று பெயர் உண்டு. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே அப்படின்னு சொல்லி தன்னோ தந்தி பிரசோதயாத்துன்னு அவரை துதிப்பாங்க. ஏகதந்தம் என்பது விநாயகப் பெருமானுடைய கருணை. ஒருத்தருக்கு கருணை என்பது எப்படி இருக்குன்னா தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். இப்போது ஒருத்தவங்களுக்கு நாம் உபகாரம் செய்கின்றோம் அப்படின்னா அந்த உபகாரத்தில் நமக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம இருக்கிறது ஒன்று, அவங்களுக்கு செய்த உபகாரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை எதிர்பார்க்காம இருக்கிறது ஒன்று இல்லையா? இப்போ ஒருத்தவங்களை நான் உதவி பண்ணியிருக்கேன், அந்த உதவினால எனக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு. ஸோ அதை கருதாமலே உதவி செய்தது கருணையினுடைய அடையாளம். ஆமாம் தானே? சொல்கிறது விளங்குதுங்களா? இப்போ ஒருத்தவங்களை உதவி பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒரு லாபம் வந்தால் அதை நம்ம கருணைன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு வியாபாரம் மாதிரி. ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன், அந்த உதவினால எனக்கு பேர் கெட்டு போயிடும், அல்லது எனக்கு வேறு ஏதாவது நஷ்டம் ஏற்படும், எனக்கு ஒரு பணப்பொருளோ எனக்கு உடல் தகுதியோ ஏதோ சம்திங் எனக்கு இழக்கிறேன், ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒருத்தவங்களுக்கு நான் செய்கின்றேன்னா உள்ளபடியே அது கருணையினுடைய அடையாளம், கடவுளுக்கு உரிய இருப்பு இல்லையா? அப்போது விநாயகப் பெருமான் மகாபாரதம் எழுதுவதற்காக ஒரு சரித்திரம் அது, இன்னொன்று கயமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அது இன்னொரு சரித்திரம். புராணங்களில் வெவ்வேறு பகுதியாக சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும் பொழுது, உயிர்களுக்காக கருணை செய்யும் பொழுது தன்னுடைய தந்தத்தை உடைத்து அந்த தந்தத்தினாலே தான் மகாபாரத்தை எழுதுகின்றார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த தந்தத்தை உடைத்து அந்த தந்தத்தினால தான் அந்த கயமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணார் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ இது நமக்காக செய்த உபகாரம் விநாயகப் பெருமான். ஆனால் அதனாலே அவருடைய அழகு கெட்டு போயிருக்கார் இல்லையா? அப்போ யானைன்னா 2 தந்தமும் இப்படி நீட்டாக இருந்தால் தானே அழகாக இருக்கும். ஒரு தந்தம் இல்லாமல் ஒரு தந்தம் மட்டும் இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? ஆனால் விநாயகப் பெருமான் அந்த இடத்துல ஒரு தந்தத்தோடு தான் இருப்போம் என்பதை கருதாமல் அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு தந்தத்தை உடைத்து உயிர்களுக்கு உபகாரிக்கிறார். அந்த உயிர்களுக்கு செய்த உபகாரம் என்பது கருணையினுடைய அடையாளம். அதனால தான் தொடங்கும் பொழுதே கருணை, விநாயகப் பெருமானுடைய கருணையை எண்ணி 1 கோட்டன் என்று தொடங்கும். கோடுனாக்க எலும்புன்னு அர்த்தம், தந்தம்னு அர்த்தம், கிளைன்னு அர்த்தம், நீட்டாக இருக்கக்கூடிய அந்த சிவரு, அந்த காம்பவுண்ட் வால், இதெல்லாம் கோடுன்னு பேர். இந்த இடத்துல யானையினுடைய தந்தமாகிய அந்த தந்தத்தை சொல்லுகிறார். விநாயகப் பெருமானுக்கு ஒரு தந்தம் தான் இருக்கு, அதனால அது என்ன சொல்கிறார்? அவரை 1 கோட்டன் என்று சொல்கிறார். 1 கோட்டன் 2 செவியன் என்று சொல்கிறார். 2 செவி என்பது நம்முடைய வினை துன்பங்களிலிருந்து சுவாமி நமக்கு ஆறுதலை தருவார். ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு உடனே ஒரு விசிறு எடுத்து விசிறாங்கல்ல, அவர்கள் செய்யக்கூடிய உபகாரம் தான் ஆகும். அதனால் விநாயகப் பெருமானுடைய காது என்பது நம்முடைய வினை துன்பங்கள்லேருந்து நம்ம ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த அடையாளம் 2 செவியன். அடுத்தது மும்மதத்தன். விநாயகப் பெருமானுடைய முகம் யானை முகம் நமக்கு தெரியும். யானையினுடைய அடையாளம் விநாயகப் பெருமானுக்கு இருக்குது. யானைக்கு 3 மதம் உண்டு, கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம்னு. யானை மதம் கொள்வது என்பது அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் யானைக்கு அந்த மதம் என்கின்ற உணர்வு வரும், ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ அதோடைய அந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 துளை இருக்கும், அந்த துளையிலேருந்து யானைக்கு ஒரு திரவம் வழிந்து கொண்டிருக்கும், அதுக்கு மத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மஸ்து அப்படிம்பாங்க. மஸ்து டைம், விலங்கியல் அவங்கெல்லாம் மஸ்து டைம்பாங்க, மஸ்து நீரும்பாங்க. அதில் வந்து புளிச்ச வாடை அடிக்கும், வண்டுகள்லாம் மொய்க்கும் அதில். அதே மாதிரி தன்னுடைய பீஜ பகுதியிலேருந்து ஒரு மத நீர் வழியும், கபோலம் நெத்தி பகுதியிலிருந்து மத நீர் வழியும் யானைக்கு. அதான் கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த மதம் படி விநாயகப் பெருமானை வர்ணிக்கலாமா அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கும் 3 வழிகிறது. அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று கொள்ள வேண்டுமா. அதான் மும்மதத்தன். யானையினிடத்திலிருந்து 3 மதங்கள் வழிவது போல விநாயகப் பெருமானிடத்திலிருந்து என்ன வழிகிறது? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பது புறப்பட்டு வழிந்து கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுகிறான். 4 வாய் என்று சொல்லும் பொழுது 4 அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு தொங்குறதுன்னு அர்த்தம். தொங்குறது. விநாயகர் அவர்களே 4 வாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும்னு வரும். அதில்
நான்றுனா தொங்குறதுன்னு அர்த்தம். நாளுதல் அப்படின்னா தொங்கி இருக்கிறது. அப்போது விநாயகப் பெருமானுடைய வாயினுடைய மேல் உதடு தான் அவருடைய துதிக்கையாக பரிணமிச்சிருக்கு. யானையினுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியும். யானைக்குடைய கீழ்த்தாடை கீழே அப்படி இருக்கும். அதோடைய மேல் உதடு மட்டும் வளர்ந்து துதிக்கையாக பரிணமிச்சிருக்கு. மேல் உதடும் இந்த மூக்கு பகுதியும் சேர்ந்து துதிக்கையாக பரிணமிச்சிருக்கு. ஸோ அது நால் வாய், நீண்ட வாயின்னு அர்த்தம். எண்ணலங்காரத்துக்கு வரும்போது நான்குங்கிற பொருளில் வந்து நிற்கிதுன்னு சொல்லு. அதே அர்த்தமாகும் பொழுது நீண்ட வாய் என்கின்ற அர்த்தத்தோடு வருகிறது. நால் வாய், ஐங்கரம். இது ஒரு விநாயகப் பெருமானுக்கே உரிய சிறப்பு தன்மை. ஈவன் சிவபெருமானுக்கு கூட இந்த தன்மை காட்டப்படலை. ஏன்னா சிவபெருமானுக்கு 8 கரம் காட்டப்பட்டிருக்கும். எந்தோல் வீசி நின்று ஆடும் பிரானை கண்கால் காண்மீன்களோன்னு பாடுறார். அப்போ சிவபெருமானுக்கு கூட ரெட்டப்படையில் தான் கை இருக்குது. முருகப்பெருமானுக்கு 6 கரம், 12 கரமா, இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6. எந்த தெய்வங்களை எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கம் எத்தனை இருக்கும் அதுதான் இந்த பக்கம் இருக்கும். எல்லா கரங்களும் ரெட்டப்படையில் தான் காட்டப்படும். விநாயகப் பெருமானுக்கு மட்டும்தான் ஒத்தப்படை, மொய் வைக்கிறது மாதிரி 1001 101 வைக்கணும். அதுமாரி ஒரு 5 எக்ஸ்ட்ராவாக ஒன்று முன்னாடி ஒரு கை இருக்கு பாருங்க. இது மற்ற தெய்வங்களுக்கு காண்பிக்கப்பட முடியாத ஒரு உபகாரம். சரி, இந்த 5 கரம் இருப்பதனால இவரை யாரோட ஒப்பிடுகிறார்கள்னா நேரடியாக சிவபெருமானோடைய ஒரு ஒப்பு. சிவபெருமானுக்கு 5 தொழில் இருப்பது போல இவருக்கு 5 கரம். இந்த 5 கரங்களும் விநாயகப் பெருமானும் 5 தொழில் கர்த்தா என்பதை காண்பிப்பதற்குரிய அடையாளம் என்று இதனை அழகாக காட்டுவார்கள். நம்ம தொடக்கத்தில் ஒரு பாட்டு சிந்திச்சிருந்தோம், எடுக்கும்மா கதை இந்தமிழ் செய்யலான்னு ஒரு பாட்டு. அது பெரிய புராணத்தில் வரக்கூடிய பாட்டு. இந்த பெரிய புராணத்தில் அந்த 5 கரம் என்கின்றதுக்கு 5 தொழில்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்குசம் வச்சுருக்காரு, அப்புறம் பாசம், அங்குச பாசம் வச்சுருப்பார், கையில் ஒரு கொழுக்கட்டை வச்சுருப்பார், அப்புறம் அபயம் காட்டுவார் ஒரு கையால், துதிக்கையை கும்பம் வச்சுருப்பார். அது எல்லாவற்றுக்கும் 5 தொழிலோடு தொடர்புபடுத்தி அழகாக சீக்கிய உரை எழுதி காமிச்சிருப்பாங்க பெரிய புராணத்தில். சரிதானே? அங்குச பாசம்ங்கிறது நம்முடைய நல்வினை தீவினை உண்டாக்குறது ஆக்குறது அழித்தல் அப்படிலாம் பொருத்தி காண்பிப்பார்கள். அதனால் விநாயகப் பெருமான் 5 கரத்தோடு இருக்கிறார். அப்புறம் கரத்தன் 6 தருகோட்டம். 6 தருகோட்டம் அப்படிங்கும் பொழுது 6 என்பதற்கு 6 என்கின்ற எண்ணளவும் வருது. 6 ஆகிய நதி கங்கை. 6 தருகோட்டம் பிறை இதழி தாழ் தடையான். இது சிவபெருமானே குறிக்குது. சிவபெருமானுடைய சிரசில் கங்கையாறு ஓடுகிறது, பிறை இதழ் இருக்கிறது, பிறை இருக்குது, இதழினா கொன்றை பூ அது இருக்குது. அது எல்லாவற்றையும் வைத்திருக்கக்கூடியவராகிய தாழ் தடையன் தரும் ஒரு வாரணம். அப்படிப்பட்ட சிவபெருமானாலே தரப்பட்டவராகிய இந்த ஒரு கோட்டன் இருசெவியன் உம்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் எப்படி என்ற அந்த விநாயகப் பெருமான் யாரால தரப்பட்டவர்? நமக்கு சிவபெருமானாலே கொடுக்கப்பட்டவர் நமக்கு. அதை ஞானசம்பந்த பெருமானார் சொல்லுகிறார். நமக்கு அப்பர்சாமி சொல்கிறாங்க, பலபல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே களமலக்கு கிட்டு திரியும் கடி கணபதி எனும் களிறு அப்படின்னு சொல்லுகிறார். பல இடங்களில் விநாயகர் பெருமானை பற்றின குறிப்புகள் தேவார திருமுறைகளில் காட்டப்படுகிறது. விநாயகனும் தோன்ற கண்டேன் அப்படின்னு வாய்மூரில் பாடுறாங்க அப்பர்சாமி. கைலாசத்தில் விநாயகர் இருக்கிறது மாதிரி ஞானசம்பந்த பெருமானார் பிடி அதன் உரு ஊமை குலமிகு கரியதுன்னு சுவாமியும் அம்பாலும் யானை உருவமாக இருந்து கொண்டு விநாயகப் பெருமானை தோற்றுவித்தார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் அந்த தாழ்சடையான் தருவொரும் வாரணம். வாரணம் என்பது யானையை குறிக்குது, அதனால் விநாயகப் பெருமானை குறிக்கிறார். வாரணத்தின் தாள்கள், அந்த விநாயகப் பெருமானோட திருவடிகளை உருகோட்டு அன்பு, அது உருகோட்டன்னு இருக்கும் அதில் பாட்டில் உங்களுக்கு. அது எப்படி பிரிக்கணும்னா உருகோட்டு அன்போடும் வணங்கின்னு இருக்கும், பிரிச்சுக்கணும். அதை உருகு ஓட்டு அன்பு. ஓட்டுன்னா ஓடுறதுன்னு அர்த்தம். மெழுகு கொளுத்தி வச்சா மெழுகு என்ன பண்ணும்? உருகி ஓடும். அதே போல் விநாயகப் பெருமானோட திருவடியை நினைக்கும் பொழுது நம்முடைய இதயம் மனசு கருவிகரணங்கள்லாம் என்ன ஆகணுமா? உருகி ஓடணும் அப்படின்னு சொல்லுங்க. விளக்கம் பார்த்தீங்களா? அப்படி உருகு ஓட்டு அன்பு, இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பினாலே நம்முடைய நிலைப்பாடு மாற வேண்டும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய மலமாசுகள் மாற வேண்டும். அப்பர் சுவாமிகள் திருவையாறில் சொல்கிறாங்க, ஆறாமுதே என் ஐயாரண்ணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே அப்படிங்கிறாங்க. நான் அரற்றி நைகின்றேன், பெருமானே 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 உன்னுடைய கருணை எண்ணி எண்ணி எனக்கு அழுக தான் எப்பொழுதும் வருகின்றது, நான் இல்லாமலே போகிறேன், என்னுடைய தன்மை கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தான் இல்லாமல் போகிறார்ல, அந்த தன்மை நமக்கு விநாயகப் பெருமானை வணங்கும் போது வர வேண்டும் என்று சொல்லுகிறார். உருகோட்டு அன்போடும் வணங்கி, அப்படி அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல், இரவும் பகலுமாக சாமியை கும்பிடுறதுங்கிறது வந்து காலைல எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து சாமி மாடத்தில் விளக்கு கொளுத்தி வச்சு கும்பிட்டுட்டு சூடத்தை கொளுத்தி காமிச்சிட்டு புதுரை பூசிக்கிட்டு போயிடுறது. அதோட நாளை காலையில் தான் திரும்ப வந்து அந்த இடத்த திறப்போம் அப்படிங்கிறது வழிபாடு இல்லை இல்லையா? அது இன்றைக்கு பலராலும் செய்ய நம்மளை பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஏன்னா சாமின்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்க,
அந்த நேரத்தில் கும்பிடுறோம், அவ்வளோதான். எல்லாம் எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னா சாமியை வந்து நமக்கு சோறு போடும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆமாம், சாமி தான் சோறு போடுறார் அப்படிங்கிறத யார் சொல்லுவார்? சைவ சித்தாந்தி படிச்சிருந்தா சொல்லுவார் இல்லையா? நமக்கு சாமி தானே தாங்குறாரு நம்மளை எல்லா விஷயத்துலையும். அதை புரிந்து கொள்ளாதவர்களை பேசுவார்கள் முழுமையான பக்தியின்மையினால். அதனால் இரவும் பகலும் இருக்கணும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்தினாதே, அஞ்செழுத்து ஓதினாலும் மரணடிக் கண்பதாகும்னு இரவும் பகலும் சாமியை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்னார். அது புற்று அறவுடை புண்ணியன் எந்தை புறம்பயம் தொழுது மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாது எழுமட நெஞ்சமேனார் சுந்தரமூர்த்தி சாமி. எப்பொழுதும் சாமியை மறந்துடாத, ஒரு வினாடி கூட சாமியை மறக்கக்கூடாது, அவருடைய உபகாரத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறார். நமக்காக ஒரு ஐந்தொழில் கர்த்தாவாக இருந்து கொண்டு நாம் விரும்பாத பொழுதும் நம்மளை நடத்தி கொண்டு தானே இருக்கிறார் அவர். அவர் நினைக்கவில்லை என்றால் நாம் நினைத்து கொண்டு தானே இருக்கிறார் அவர். இதனால் நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே அப்படின்னா அதை ஞானசம்பந்தர் எடுத்து காமிப்பார். அது சேக்கடார் சாமி ஒன்றும் வேறு உணர்வு இல்லேன், எனக்கு வேற உணர்வு எனக்கு எதுவும் கிடையாது, ஒழிவர மன்றுள் நீ நிறைந்து ஆடும் ஆட்டத்தை நினைப்பதே எனக்கு நியமம், அதுதான் என்னுடைய நியமம் என்று நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடலில் வேடலாளவாய் பதிகத்தில் காட்டுவதாக சேக்கடார் சாமி எடுத்து காண்பிப்பார். அதனால் ஒரு வினாடியும் நம்முடைய இறைவனுடைய உபகாரத்தால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் இன்றைக்கு நமக்கு உதவி பண்ணவில்லை, அவர் கூட இருந்து போகப்படுத்தவில்லை அப்படின்னு அவர் நினைச்சார். இந்த கை இன்னைக்கு நம்ம கிடையாதுன்னு நினைச்சாருன்னு இந்த கை கிடையாது தான். இந்த கையினால எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா, இன்னைக்கு ஏன் செய்ய முடியல? நாம நினைப்போம். ஒரு பெராலிசிஸ் வந்தவங்களை எண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த கையினால இந்த மொபைலை எடுக்கிறோம், இந்த அறிக்கை தான் சொரிகிறோம், எவ்வளவு நுணுக்கமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைச்சதுனால இந்த கையை வேலை செய்யுது, நாம நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னால திடீர்னு ஒரு பெராலிசிஸ் வந்தவரை போய் எடுத்து பார்த்தா நான் செய்யணும்னு நினைக்கிறேங்க, இந்த கை இருக்கிறதே எனக்கு வரமாட்டேங்குங்கிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக நீ நினைச்சதுனால அது நடக்கலன்னு தெரியுது இல்லை, ஏன்னா நீ இப்போ நினைக்கிறியே, அப்போ உன் கையை வேலை செய்யலையே. அப்போ நீ நினைச்சாலும் உடனிருந்து அதை செயல்படுத்துவதற்கு சாமி ஒருத்தர் வேணும். அவருடைய உபகாரத்தினால தான் நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அனுதினமும் கண் விழிக்கிறோம். இன்னைக்குன்னா சாமினால தான்ங்கிற எண்ணம் நமக்கு அன்றாடம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா நமக்கு சுவாமிக்கு உண்மையான பக்தி செலுத்தலைன்னு அர்த்தம். மற்றபடி நம்ம கோயிலுக்கு போகிறதா, பூஜை பண்ணிக்கிறது, புனஸ்காரம் பண்ணிக்கிறது, அனுஷ்டானம் பண்ணுறது, இது மாதிரி வகுப்புகளுக்கு வர்றது, திருவாசக முற்றோதல்கள், வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சாமிக்கு பக்தி ஆகாது. ஒவ்வொரு தினமும் அவரை என்று வேறு ஏதாவது நினைக்கிறோமா, அவரை நினைக்காம இருக்கோமா அப்படிங்கிற ஒன்று தான் அவருடைய மனமேல பக்தி வச்சுருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு புரியும். அதனால தான் மறவாது எழுமட நெஞ்சமே அப்படின்னாரு. என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ அப்புறம் சாமி கேட்டாங்க. இந்த கண்ணு பொருந்துற நேரத்தில் கூட நான் அவரை மறக்க மாட்டேன் என்று சாமி சொல்லுகிறார். அப்போ அன்போடும் வணங்கி ஓவாதேன்னா, ஓவுதல்னா நின்று போகிறதுன்னு அர்த்தம். ஓவாதேன்னா நிற்காம இடைவடாது இடையறாம நாம் இரவும் பகலும் அல்லும் பகலுமாக அவர் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி யார் உணர்கிறார்களோ அந்த விநாயக பெருமானை அவர்களுக்கு சிந்தை திருகு ஓட்டும். திருகோட்டுன்னு இருக்கும், அதில் சிந்தை திருகு ஓட்டும். சிந்தை திருகு, அது ஒரு கிறுக்கு முறுக்கான ஆளுங்கிறோம்ல, என்ன எப்போ நினைக்கணும், டக்குனு இப்படி போவோம், டக்குனு இப்படி திரும்பணும், டக்குனு இப்படி திரும்பணும். அவங்க நினைப்பு முன்னாடி இருந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்காது. அதுதான் சிந்தை திருகு, திருகிட்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சாமி சொல்லுவாங்க, திருமருகல் தேவாரத்தை சொல்கிறாங்க, பெருகலாம் தவம் பேதமை, அதான் பேதமை தீரலாம், பேதமை தீரலாம், திருகல் ஆகிய சிந்தை திருத்தலாம், மறுகலான் அடிவாழ்த்த வணங்கவேன்னர், திருகல் ஆகிய சிந்தையினர். அப்போ அப்பர் சாமி சொன்ன கருத்து இந்த பாட்டில் வருது இல்லையா? சிந்தை திருகு ஓட்டும். அதோட விடுமா, இந்த உலகத்தில் திருமாலாக இருப்பது பெருசு இல்லைன்னு நினைக்க வைப்பார விநாயக பெருமான். பிரம்மாவா கூட நீ ஆயிடலாம், பிரம்மாவுக்குரிய பதவி உனக்கு கிடைக்கும்னா அது எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு நினைக்க வைக்குமா. அப்படி அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ அப்படின்னு நினைக்க வைக்குமா. அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று அந்த விநாயக பெருமானை துதிக்கிறார். அதனால நமக்கு எது பெருசு என்று நினைக்க வேண்டும். சிவபெருமானுடைய திருவடியில் இருப்பது தான் பெருசு என்பதை எண்ண வைக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் அவனுடைய அடியவர் கூட்டத்தோடு இருப்பது தான் பெருசு என்று எண்ண வைக்கணும். அதுதான் நமக்கு போய் வைகுண்டத்தில் போய் இருக்கிறது பெருசு கிடையாது. ஒரு நமக்கு வான உலகங்களிடத்தில் இந்திர பதவியில் இருக்கிறது பெருசு கிடையாது. சிவபெருமானோட அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கிறது தான் பெருசு. அதுதான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தே நான் நடுவேன், விடகத்தே புகுந்திடுவேன், மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார், திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் என்றெல்லாம் அந்த அடியவர்களுடைய பெருமையை பேசுகிறார்கள். அங்கு இருப்பது தான் நமக்கு என்றும் பெருமை. அந்த சிந்தனையை விநாயக பெருமான் தருவார் என்பதை இங்கே சொல்லாமல் சொல்லுகிறார். எது பெருசு இல்லைன்னு நினைக்க வச்சாரோ அப்போ எது பெருசுங்கிறது நினைக்க வைப்பார் இல்லையா?
அதை இங்கே சொல்லாமல் சொல்லுகிறார் என்று இந்த விநாயக பெருமானுடைய துதி நிறைவாகிறது. சரிதானே? விளக்கம் புரியுதில்லை இந்த பாட்டில்? இப்போ எத்தனாவது பாட்டு அந்த இதில் நோட்டீஸ் எத்தனாவது பாட்டு? 5வது. அளவை காண்டல்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதுதானே அடுத்த பாட்டு வருது. ஓ, அந்த பாட்டு வருதா? சரி. இந்த 86 இப்போ மறையினால்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். போலாமாயா? ஸோ இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி தொடக்கத்தை சிந்திச்சிருந்தோம். அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எதுப்பா ஆதாரம்? சிவபெருமான் தான் கடவுளுங்கிறதுக்கு எதுப்பா ஆதாரம் என்றெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அப்போது சிவபெருமானை முதல்ல பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நமக்கு அந்த கேள்வி உண்டு. பார்த்தவங்க இருந்தாங்கங்கிறத வேற விடுங்க. அப்பர் சாமி வாழ்ந்தாங்க, ஞானசம்பந்தர் வாழ்ந்தார், மணிவாசம் இருந்தாங்க, நாயன்மார்கள் அவங்கெல்லாம் இருந்ததை விட்டுருங்க. அப்போ அது இருந்துட்டு போட்டு இப்போ நமக்கு பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம சினிமா கொட்டாய்க்கு போய் படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணும் இல்லையா? முதல்ல கண்ணு தெரியணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ரெண்டாவது அங்கே எங்கே நடக்குதோ அங்கே நம்ம போயாகணும் இல்லையா? அங்கே போகும்பொழுது இப்படித்தான் போகணும். நான் படம் பார்க்க வந்திருக்கேன் சார், என்னை படம் போட்டு காமிங்கன்னா உடனே அங்கேருந்து வேணா சொல்லுவாங்க, போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த சினிமா பார்க்குறதுக்கே நமக்கு என்னென்ன வேணும்? இத்தனை காரியங்கள் தேவைப்படுகிறது. இந்தந்த ரூட்ஸ் வழியாக தான் போனால் தான் நம்ம கேவலம் அந்த சினிமாவை பார்க்க முடியும் நம்மளால். அப்போ சிவபெருமானை பார்க்கலாம், பிரத்யட்சமாக ஒரு தோன்றணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சிலது இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ சுவாமி இருக்காரா இல்லையா என்ற பொழுது சிவபெருமானை பார்த்தவங்களை நான் பார்த்ததில்லை, இப்போ பார்க்குறவங்களையும் நான் பார்க்கல, யாரும் நானும் பார்க்கல, இனி பார்ப்பேனான்னு தெரியாது. ஒரு பொருளை இப்படி நான் இந்த பாட்டிலை நான் காணும்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்ட்ட இந்த பொருளை அந்த பாட்டிலே இல்லை, என்னோட பாட்டில் நான் காணுங்கன்னு அவன் சொல்கிறேன். நேற்று வகுப்பு நடந்திருக்கு, இவன் நாளைக்கு நான் காணும்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டில் ஒன்று இங்கே இருந்திருந்தா தானே நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? ஆமாம் நேற்று வச்சுருந்தார் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, காணும்னு சொல்லுவீங்க. இந்த பாட்டில் ஒன்று இங்கே இல்லவே இல்லை, இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து சாயந்தரம் போகிற வரைக்கும் இந்த பாட்டில் ஒன்று இங்கே இல்லவே இல்லை. அப்போது நான் இந்த பாட்டிலை காணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியா பாட்டில் வச்சுருந்தாரா யோசிச்சு பார்ப்பீங்க. பாட்டிலே இல்லாத மாதிரிலாம் இருந்தது, இவர் எடுத்துகிட்டே வராத இல்லாத ஒரு பொருளை சொல்கிறது மாதிரி இருக்கே, இவர் இல்லாத ஒரு பொருளை இவர் காணா போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? விளக்கம் புரியுதுங்களா இல்லையா? அப்போது ஒரு பொருள் கண்டுக்கு நேராக தெரியலன்னுங்கும் பொழுது அது இல்லாத பொருளாக கூட இருக்கலாம் இல்லையா? அதுமாதிரி சிவபெருமானை பார்த்தவங்களே யாரும் நம்ம பார்த்ததில்லை. இப்போ நம்மக்குள்ளே யாராவது சிவபெருமானை நேரடியாக பார்த்துருக்கோன்னா நம்மளும் யாரும் ஒன்றும் பார்க்கல. அப்போ நாளைக்கு பார்ப்போமான்னு நமக்கு தெரியாது. அப்போ பார்ப்பதற்கு கடினமாக ஒரு பொருள் இல்லாத ஒரு பொருளாக கூட இருக்கலாம். முயல் கொம்பை பாரு அப்படின்னு காமிச்சா முயல் கொம்பை எங்கேருந்து பார்க்குறது? முயலுக்கு கொம்பே கிடையாது. முயல் கொம்பை நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னா அது பொய். ஏன்னா முயல் கொம்புன்னு ஒரு சமாச்சாரமே கிடையாது உலகத்தில். அப்போ இல்லாத ஒரு பொருள் அது. அப்போ சிவபெருமானும் இல்லாத ஒரு பொருள் போல் நீ சிவபெருமானு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் அவர் நீ சொல்கிறத பார்த்தா இல்லாத பொருள் போல் தெரியுது, இல்லாத ஒரு பொருளை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது சிவபெருமான் இல்லாத பொருள் அல்ல, அவர் இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது சொல்லுகிறார் அரிய காட்சியர் என்று சொல்கிறார். இப்போ கன்றுக்குட்டியினுடைய கொம்பு போல, கன்றுக்குட்டி பசுவினுடைய கொம்பு அது பிறந்த போது இருக்குமா? இப்போ அதுக்கு பிறகு வேற எங்கேயாவது கொம்பு வந்தது அங்கே இருந்ததுக்கு? அப்போது அந்த கன்றுக்குட்டியினுடைய தலைக்குள்ளே தான் இருந்தது அந்த கொம்பு, உரிய காலத்தில் வெளியில் வந்தது இல்லையா? அதுபோல் இருக்கிற சுவாமி உரிய காலத்தில் உனக்கு வெளிப்படுவார். ஸோ ரேர் பீஸ், கண்டுபிடிக்க முடியாது உன்னால் இப்போதைக்கு. கன்றுக்குட்டிக்கு ஒரு பக்குவம் வந்த பொழுது எப்படி அந்த கொம்பு வெளிப்பட்டதோ அதுபோல் உனக்கு ஒரு பக்குவம் வரும்பொழுது இறைவன் உனக்கு வெளிப்படுவான். அதனால் அவர் அரிய காட்சியர் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அரிய காட்சியர் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பற்றியனர். அதனால் அந்த சுவாமி இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில விஷயம் இருக்குது. அது என்னென்ன அவர் இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியாத விஷயங்கள்னு சில இருக்குது. அந்த ரெண்டுத்து தான் இந்த பாட்டை சொல்கிறார். முதல்ல எதனால எல்லாம் சாமியை பார்க்க முடியாது என்று சொல்கிறார். அதான் இந்த முதல் பாட்டு மறையினால்ங்கிறது.
முதல்ல வேதம் அப்படிங்கிற சொல்லுகிறார். முதல்ல பாட்டை படிச்சிடுறேன். மறையினால் மாளால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்றி யான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்துமன்றே என்று சொல்லுகிறார். இது அவையடக்க பாடல். அதனால் நான் சாமியை பற்றி சொல்ல போந்திருக்கேன். அருண் சிவாச்சாரியா தன்னை சொல்லிக்கிறாங்க, இவன் போய் சிவபெருமானை பற்றி பாடுறதுக்கு வந்திருக்கான் பாரு அப்படின்னு என்னை பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க அப்படிங்கிறார் அவர். அருண் சிவாச்சாரியாருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அவர் மனசுக்குள்ள இல்லையா. சேக்கரார் சாமியோட சொல்லுவாங்க, இந்த கம்பர் கூட போடுவார், ராமாயணத்தை பாட வந்தது கடலில் பூனை நாக்கால் நக்கி குடிச்சிடும் போல இருக்கு அப்படிங்கிறது மாதிரி. நான் இவன் போய் எப்படா இதை பாடுவான் அவ்வளோ ஒரு விஷயத்த அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அது போலத்தான் நான் இந்த சித்தியாருங்கிற நூலை பாட வந்தது இருக்குது. எப்படின்னா, வேதத்தினாலும் திருமாலாலும் பிரம்மதேவனாலும் அளவைகளாலும் அறியப்பட முடியாத சிவபெருமானை இவன் எப்படி அறிந்து சொல்லுவான் என்பது போல இருக்கிறது என்னுடைய முயற்சி என்று சொல்லுகிறார். அப்போ எதனால எல்லாம் அறிய முடியாது என்கின்றார்? வேதத்தினாலே பெருமானை அறிய முடியாது என்று சொல்லுவார். வேத பொருள்களில் வேதத்தில் ஏன் சார் அறிய முடியாது அப்படின்னா, வேதத்தில் கடவுள் என்று பேசப்பட்டிருக்கிறார். அந்த கடவுள் பிரம்மம், அவர் அப்படி இருப்பார், அந்த கடவுள் இப்படி இருக்கும், இந்த உலகம் சுத்துதே அதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் கடவுள், நீ காலைல தூங்கி எழுந்திரிச்சியே அதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் கடவுள் அப்படின்னு, அப்படி தான் கடவுள் இப்படி தான் கடவுள்னு பொதுப்பட சொல்லப்பட்டிருக்கோம் வேதத்தில். ஸோ அது சிவபெருமான் தான் கடவுள்னு வேதத்தில் சொல்லப்படலை, நேரடியாக காட்டப்படலை. ஸோ அதனால் முழுமையாக வேதத்தில் நேரடியாக சிவபெருமான் தான் கடவுள் என்பதை கண்டறிந்து பெற முடியாது. அதில் உள்ள விஷயங்களால் சிவபெருமான் தான் கடவுள் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால மறையினால் காண முடியாதுங்க. ரெண்டு திருமாலாலும் அயனாலையும் பார்க்க முடியல, நமக்கு தெரியும். புராண காலத்திலேயே நடந்துருக்கு. சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. என்னென்னா, ஒரு காலத்தில் முதல் ஊழி, அதாவது இப்போ நடக்கிற ஊழின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஊழிக்கு பிறகு தோன்றுச்சு இல்லையா. முதல்ல பிரம்மதேவன் கண்ணை விழித்து பார்க்குறான். ஒழிச்சு பார்த்தா என்னமோ இருக்குது. நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு தாமரைப்பூ இருக்குது. ஓ, தாமரைப்பூவில் உட்காந்துருக்கோம். தாமரைப்பூ எங்கேருந்து வருதுன்னு கீழே பார்த்தா கீழே நீட்டாக போயிட்டுருக்கு அதோடைய தண்டு. சரி, அதை பிடிச்சி பார்த்தோம்னா அது எங்கேருந்து முளைச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் கீழே இறங்கி போகிறான். கீழே இறங்கி பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் போயிட்டுருக்கான். ரொம்ப காலம் கழித்து பார்த்தா அந்த கீழே ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். இந்த படுத்து கிடக்கிறவருடைய அவருடைய உந்தி பகுதியிலேருந்து தாமரைப்பூ கிளம்பி வந்திருக்குன்னு அவர் தெரியுது. அப்போது பார்த்தோடனே அந்த படுத்து கிடக்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, வா வா, நீ தான் என்னுடைய பையன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். உடனே உனக்கு இயல்பாகவே இருந்த அறிவுனாலே நான் தான் படைப்பு கடவுள்னு உனக்கு தெரியாதா, நான் தான் உன்னையும் படைச்சிருப்பேன் அதுன்னு உனக்கு தெரியாதா என்று அவன் சொல்லுகிறான். ரெண்டு பேருக்கும் உடனே வாக்குவாதம் ஆகிப்போச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு, ரெண்டு பேரும் சண்டைனா பயங்கரமாக அடிச்சடி நடக்குது. நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்னு அந்த புராணங்கள்லாம் அழகாக வர்ணிச்சிருப்பாங்க. ஹே பிரம்மா, நீ என்னுடைய பையன் கூட நான் உன்னை பார்க்க மாட்டேன், மது கைடப்பவர்கள் கூட என்னுடைய பசங்க தான், ஆனால் அவர்களை நான் கொண்டதை நீ பார்த்தது இல்லையா, அதுபோல் நானும் உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நம்ம உடம்புல ஒரு கட்டி இருந்ததுன்னா அந்த கட்டியை நம்ம வெட்டியே இருது இல்லையா, அதுபோல் நான் உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அதுக்கு அவன், அப்பாவை கொண்டவங்களாம் நீ உலகத்தில் பார்த்தது இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுறான். அதுக்கு இப்படி எல்லாம் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ரொம்ப காலமாக நடக்கும்பொழுது தான் திடீர்னு ஒரு பெரிய தழல் தூணாக ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இரும்பு பெரிய நெருப்பு தூண் தோன்றுது. அந்த நெருப்பு தூணை பார்த்த மாத்திரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில, சரி நம்ம ரெண்டு பேரில் யார் பெரிய ஆளுங்கிறது ஒரு பெட்டு வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் தானே நினைக்கிறான். தானே நினச்ச மாத்திரத்தில் அங்கே பிரம்மதேவர், நான் போய் மேலே பார்த்துட்டு வரேன், நான் கீழே பார்த்துட்டு வா, இது எங்கே போய் முடியுதோ எங்கே போய் நிற்கிதோ அதை இப்போ யார் பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரிய ஆள், நம்ம ரெண்டு பேரும் வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ சேக்கடார் சாமி அந்த ஒரு நயம் சொல்லுகிறான். எப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த தழல் தூணுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இதை நான் அளந்து கண்டுபிடிச்சிடுவேன்னு நினச்சாங்களோ, உடனே ஒருத்தன் பணி ஆகிட்டான், ஒருத்தன் அன்னப்பறவை ஆகிட்டாங்க. கீழான இடத்துக்கு போயிட்டாங்க. சிவபெருமானை அளந்தறிந்து தெரிந்து கொள்கின்றேன் என்கின்ற அறிவு எப்போ அவங்களுக்கு ஏற்பட்டதோ, உடனே இவன் பிரம்மதேவன் என்கின்ற நிலைப்பாட்டிலேருந்து அன்னப்பறவை என்ற விலங்காக மாறிட்டான். இவர் திருமால் என்கின்ற நிலைப்பாட்டிலேருந்து ஒரு பன்றியாக மாறிவிட்டார் என்று அதை காட்டுவார் இல்லையா. அதனால் ஞாலந்தான் அளந்தவனும் நளிர்விசும்பு இடந்தவனும் காண்பதற்கு அறியான கோலந்தான் காட்டுதலம்னு அது காட்டுவார் அந்த இடத்துல சாமி, சேக்கடார் சாமி. அப்படி ரெண்டு பேரும் தேடி தேடி போய் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சரித்திரம் நமக்கு தெரியும். அப்புறம் சாமி வெளியிலேருந்து வெடித்து ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்தாரு நமக்கு தெரியும்.
அதனால இவங்க 2 பேராலும் அறிந்து கொள்ள முடியாதவராக அவர் இருக்கிறார். அதனால வேதத்தினால அறிந்து கொள்ள முடியாத இருக்கிறார். ரெண்டாவது, இவ்வளவு நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் காலையில இருந்து அளவைகளால சாமியை பார்க்கலான்னு. இவர் என்ன சொல்றாரு, வாக்கால் மற்றும் வாக்கால்னா வாக்கினால பேசி அறிந்து கொள்ள முடியாது, மற்றும் குறைவிலா அளவினாலும் அளவுகளாலும் பெருமானை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம வகுப்பு வச்சிருக்கிறதே இப்போ பெரிய தப்பு போல் இருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம். அளவைகள்னு ஏன்னா ஒரு வகுப்பு வச்சோட இப்போ யோசிக்கிற மாதிரி இந்த வரி இருக்கு. ஏன்னா அளவைகளால் என்ன பண்ண முடியாதுப்பா, சாமியை தெரிந்து கொள்ள முடியாதுன்ற. சரி இருக்கட்டும், அப்படியே வச்சுப்போம். அதுக்கு அடுத்த பாட்டில் என்ன சொல்லிருக்காருன்னு பார்ப்போம். அதனால இப்போ 4 விஷயத்தினால பெருமான் என்ன பண்ண முடியாது, முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ மறையினால் அயனால் மாலால் மனத்தால் வாக்கால் மனம் வாக்கு இது 2க்கும் உட்படாதவர் சாமி. வாக்கு மனோதீதன் சொல்லுவாங்க, கடந்தவன், மனவாசகம் கடந்தார். அதான் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற கூறன்வாதனா சொல்ல முடியாதான்னு அர்த்தம். இறைவனார் கமலபாதம் இன்றி யான் இயம்பும் ஆசை. அவருடைய பெருமானுடைய திருவடியை இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல போறது இதெல்லாம் பார்க்க முடியாத மாதிரி என்னாலையும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிறது. நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகைனை நிறுத்தும் என்று எல்லாரும் என்னுடைய முயற்சி பார்த்து சிரிப்பார்கள் தான் அவையடக்கமாக சொல்லுகிறார். இந்த பாட்டு விளங்குது இல்லையா, எதனால இறைவனை பார்க்க முடியாது என்று சொல்கிறார். இப்போ அடுத்த பாட்டில் எதனாலலாம் சாமியை பார்க்கலாம் என்று சொல்கிறார். அருளினால் ஆகமத்தால் அறியலாம் அளவினாலும் தெருளலாம் சிவனை ஞான செய்தியால் சிந்தையுள்ளே மருள்களாம் நீங்க கண்டு வாழலாம் பிறவி மாயா இருளலாம் இருக்கலாகும் அடியரோடு இருக்கலாமே என்று சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம சித்தியார் பாட தொடங்குகின்றார். சித்தியார் பாட தொடங்கி பாயிரம் முடிஞ்சது. இப்போ அளவையல்ல அவையடக்கம் பேசுகிறார். அவையடக்கம் பேசும்போதே இது ஒட்டுமொத்த நூலுடைய பயனை இங்கே சொல்லிட்டார். இந்த ஒட்டுமொத்த சித்தியார் நூலையும் நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்போ அளவையெல்லாம் ஒரு 10 பாட்டு படிக்க வரீங்க இன்னைக்கு. இதை தொடங்கி இந்த நூல் முழுக்க நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மணிவாசக பெருமான் நினைச்சு ஏங்கினது, அப்பர் சாமி நினைச்சு ஏங்கினது, ஞானசம்பந்த பெருமான் நினைச்சு ஏங்கின ஒரு விஷயம், சுந்தரமூர்த்தி சாமி நினைச்சு ஏங்கின ஒரு விஷயம். அப்பர் சாமி திருவாரூருக்குள்ள நுழைகிறார். பெருமானே, திருவாரூர் சாமி, இந்த ஊரில் உனக்கு பெருமையோ இல்லையோ உன்னுடைய அடியவர்களுக்கு தான் பெருமை. உன்னுடைய அடியவர்களை கும்பிடாதவங்களுக்கு இந்த திருவாரூருக்குள்ள நுழையும் அருகதை இல்லை. அதனால தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் ஆம்களோ என்று கேட்டுக்கொண்டு தான் உள்ள போறான். உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவராக தன்மை எனக்கு உண்டா என்று கேட்டுக்கொண்டு போறார் இல்லையா. அப்பர் சுவாமி ஞான சம்பந்தம் உள்ள நுழைவு இதே அடியாரோட இருக்க முடியுமான்னு கேட்டு போறார். சுந்தரமூர்த்தி சாமி ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு வரியிலையும் அடியாருக்கு அடியேன் அடியாருக்கு அடியேன் அடியாருக்கு அடியேன்கிறார். மணிவாசக பெருமான் மிக பெரிதும் விரைகின்றேன் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவேன் என்று சொல்லி அந்த அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அவங்களுக்கு கேங்குறாங்க. இப்போ நமக்கு அதே தன்மை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். எப்போன்னா சித்தியாரிங்கிற நூலை நீங்கள் படித்த உடனேங்கிறார். கடைசியில் சொல்றாரு பாருங்க, அடியரோடு இருக்கலாமேங்கிற அந்த பாட்டில் இல்லையா. அப்போ சிவருமானை அறிந்து கொள்வது என்பது அளவைகளாலே. இப்போ அளவைகள் மூலமாக சாமியை தெரிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா, அந்த பரமாச்சாரியர்கள் எதை விரும்பினார்களோ அது நமக்கு கிடைக்கும். அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு கிடைக்கும் என்று காட்டுகிறார். இப்போ எதனாலெல்லாம் பார்க்கலான்னாரு, எடுத்த உடனே அருள் என்று காண்பிக்கிறார். சிவபெருமானுடைய கருணை இருந்தால் தான் சிவபெருமானை நாம் பார்க்க முடியும். சூரியனை காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம். சூரியனை பார்க்கறதுக்கு நம்ம லைட்டு போட்டுக்கிறோமா? இப்போ நம்ம ரூமில் தூங்கிட்டு இருக்கோம், எழுந்திரிச்ச உடனே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு லைட்டை போடுவோம். ஏன்? அப்போ தான் ரூமில் உள்ளதெல்லாம் தெரியும் நமக்கு. வெளியில் வாங்க, இருட்டாக இருந்ததுன்னா தெரியாது. காலைல பொழுது விடிஞ்சிருச்சுன்னா எல்லா விஷயமும் தெரியும். இப்போது சூரியனை பார்க்குறீங்க, சூரியன் தெரிகிறார் இல்லையா. மற்ற பொருள்கள்லாம் பார்க்குறதுக்கு சூரியனுடைய ஒளி உதவியாக இருந்தது. சூரியனை பார்க்குறதுக்கு சூரிய ஒளி தான் உதவி. சூரிய ஒளியால் தானே சூரியன் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு தனியாக லைட் அடித்து பார்க்குறோமா? சூரியனுடைய கிரணத்தால் தான் சூரியனை பார்க்குறோம். அப்போ சிவபெருமானுடைய அருளால் தான் சிவபெருமானை பார்க்க முடியும். அதனால தான் அருளால் என்று சொன்னார். அடுத்தது ஆகமத்தால். அருள் தான் ஆகமம். சிவபெருமான் தானே கடவுள் என்பதை நமக்கு அறிவிப்பதற்காக கொடுத்த நூல் தான் என்னது? ஆகமம் இல்லையா. அதனால ஆகம வழியில் கீழே மறையால் பார்க்க முடியாது, வேதத்தால் பார்க்க முடியாதுன்னார். அதே சமயத்தில் இங்கே ஆகமத்தால் பார்க்கலாம் என்று அறிவிக்கிறார். சரிதானே. அடுத்தது என்ன சொன்னார்? அறியலாம் அளவினாலும் திரளலாம்னார். இப்போ கீழ்ப்பாடல் என்ன சொன்னார்? குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்றார்.
இந்த பாட்டில் அளவினாலும் திரளலாம்னார். அப்போது இந்த அளவையினால் தெரிஞ்சிக்கவும் முடியும், தெரிஞ்சிக்க முடியாமலும் போகும். விளக்கம், இந்த அளவைங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியும், அதே சமயத்தில் சிவபெருமானுடைய முழுத்தன்மையும் வெளிப்படாமலும் போகலாம். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு டாக்டரு 2 பேர், இப்போ நானும் டாக்டர் இன்னொருத்தவங்க டாக்டர்னு வச்சு, இப்போ 2 பேர் டாக்டராக இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். ஒரே விஷயத்தில் அவர் சர்ஜென்ட் ஆகிட்டார், அவர்கிட்ட கூட்டம் குமியுது, எனக்கு ஓபி கூட யாரும் வர மாட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா தானே படித்தோம், 2 பேருக்கும் வைத்தியம் பார்க்க தெரியுது. அப்படின்னா ஒருத்தங்கள்ட்ட மட்டும் ஏங்க இவ்வளோ விஷயம், இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ சர்ஜென்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் அந்த விஷயத்தை படித்த விதம் வேற. 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க, ஆனால் இவர் படித்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற, இவர் படித்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற. அப்போது அளவையை படிக்க வேணும், அளவையை சரியாக படித்து புரிந்து கொண்டீர்களானால் அதன் மூலம் சாமி இருப்பதை கண்டறியலாம். அதே சமயம் அளவையை சரியாக படிக்கலைன்னா அளவை மூலமாக சாமி தெரிய மாட்டார். இதுதான் வித்தியாசம். அளவையினால் கண்டுபிடிக்கவும் முடியும், கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு என்ன அர்த்தம்? உள்ளபடியே அளவை என்பது சாமியை காட்டுவதற்குரிய சாதனம் தான், ஆனால் சாதனத்தை சரியாக பயன்படுத்தணுமா? வேணாம். அப்போ டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க அந்த லேப்லலாம் பார்த்தீங்கன்னாக்க, நம்மளும் சத்து போய் எட்டி பார்க்கலான்னு தோணும் நமக்கு. இப்போ நமக்கு தெரியுமா நடக்கிறது? உடனே கீழே வச்ச ஸ்லைடு தெரியுமா? நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதுக்கு இங்கே திருவாங்க, அங்கே திருவாங்க, அப்படி திருவாங்க, அப்படி திருவாங்க. ஸோ அதை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு தெரியணும்ல. திருமால் சக்கரை வாங்கினார் சாமிகிட்ட, சாமி பூஜை பண்ணுறார், பூ குறைஞ்சி போச்சு, உடனே 1000 பூ வச்சார். 1000 பூ வச்ச உடனே சாமி வந்தார், என்னப்பா வேணும்னார். கையில் வச்சுருக்கீங்களே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ஜோக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, அது எனக்கு கொடுங்களா என்று கேட்குறேன். சக்கரத்தை கொடுங்கன்னார். சரி இந்தா வச்சுக்கான்ட்டார் சாமி. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னா, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கொடுப்பாருங்க சாமி. நான் உங்களுக்கு நடக்கலைன்னா அதை நீங்கள் விரும்பலை அப்படின்னு அர்த்தம், சாமிகிட்ட கேட்கலன்னு அர்த்தம். அது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், அப்படியே தூக்கி கொடுத்தார். வச்சுக்கன்னார் இல்லையா, கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளோதான், தூக்கிட்டு இப்படி அப்படியே ஆடுறோம். சக்கரத்தை தூக்க முடியல அவரால், எப்படி சுற்றி விட்டுறதுன்னு தெரில, பிரயோகம் பண்ண தெரில. துப்பாக்கி வாங்கிட்டா போதுமா? துப்பாக்கி கூட கற்றுக்கணுமா? வயலின் வாசிக்கணும் ஆசையாக இருக்குது, வயலின் வாங்கிட்டா முடியுமா? அதை வாசிக்க கற்றுக்கணும்ல ஒரு வாத்தியார்கிட்ட. கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் ஆளை காணும். ஆஹா போயிட்டோம் மேலான்ட்டு திரும்ப உட்காந்து பூஜை பண்ணி, திரும்ப பூஜை பண்ணி திரும்பி வந்தார். சாமி இதை வாங்கிட்டேன் எப்படி பிரயோகம் பண்ணுறேன்னு தர்றாங்க. அதனால் பிரயோக முறையை சொல்லி கொடுத்தார் 2வது தடவை. அதனால தான் திருவிழிமலையில் சக்கரம் வாங்கினது திருமார் பேரில் பிரயோகம் பற்றது, சக்கரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு பற்றது அப்படின்னு 2 தலம் நமக்கு திருமால் பூசித்த தலம் காட்டப்படுகிறது. அப்போ அளவை நமக்கு தெரிஞ்சால் பத்தாது, அந்த அளவை எப்படி பயன்படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும் சாமியை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அளவைகளால் பார்க்கவும் முடியும், அதே சமயத்தில் அதை பார்க்க முடியாமலும் போகலாம் என்று காட்டுகிறார். சரிதானே? தேநீர் உண்டா? போயிருக்காரா? சரினால அடுத்தது அடுத்த பாட்டுக்குள்ள போலாமா? அளவை காண்டல் கருதல், அந்த பாட்டு தானே, அளவை காண்டல் கருதல். இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பாட்டில் நீங்கள் என்ன படிக்க போறீங்களோ அது அது முடிக்கலையா இன்னும்? சொல்லு, கருத்து சொல்லியாச்சேன்னு பார்த்தேன். சரி, அருளினால் ஆகமத்தால் அறியலாம், அளவினாலும் திரளலாம் சிவனை. அதான் அருளால் பார்க்கலாம், ஆகமத்தால் பார்க்கலாம், அளவினாலும் திரளலாம். திரளல்னா தெரிந்து கொள்வது. ஞான செய்தியால் சிந்தையுளே மருளலாம், நீங்க கண்டு வாழலாம். சிவபெருமான் கொடுத்ததாகிய செய்தியினாலும் இந்த அளவைகள் கொடுத்த செய்தியினாலும் ஞான செய்தியை சிந்தையுள்ளே மருள் எல்லாம். நீங்க மருள்னா இருட்டுன்னு அர்த்தம், அதனாலதான் அப்புறம் தவிர மருள் நீக்கின்னு பேர், மருள் நீக்கியார்னு ஒரு பேர். மருள்னா இருட்டு, ஆணவமலம், அதை நீங்களானாம இந்த அளவை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? மருளெல்லாம் நீங்க கண்டு வாழலாம், சிவபெருமானை பார்த்து வாழலாம். புரியுதுங்களா? சாமி பிரத்யட்சமா ஒவ்வொரு நாளும் சிவபூஜை பண்ணும் பொழுது, சாமி தரிசனம் பண்ணும்போது நாம் சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிறோம்? தேவரீர் எனக்கு ஒரு நாள் நீங்கள் பிரத்யட்சமாகணும்னு வேண்டிக்கிறவங்க தாகமா. சாமி எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறோம். நமக்கு தேவையாக இருக்குது வேண்டுறோம், அது தப்பு இல்லை, அதனால் அது குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அது எல்லாவற்றையும் மேம்பாற்ற ஒரு விஷயமா ஞான சம்பந்தருக்கு பெருமானுக்கு ஒரு நாள் ரிஷபத்தில் வந்து நின்னீங்களே, அப்பர் சாமிக்கு வந்து நேராக நின்று இருக்கீங்களே, மணியாசபுரம் நேராக காட்சி கொடுத்தீங்களே, இந்தமூர் சாமி காட்சி கொடுத்தீங்களே, இந்த நாயன்மார்கள்லாம் உங்களை பார்த்தாங்களே, பெரிய புராணத்தை நாங்கள் படிக்கிறோமே, ரிஷபத்தில் வந்தீங்க, அம்பாவை பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க, தேவர் தானவர் சித்தர் வித்தாதர் காவி வாழ்வழி அரம்பெயர் முன்னோடு அப்படின்னு சொல்லி வந்து நின்னீங்களே, அது மாதிரி எனக்கு ஒரு நாள் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா வேண்டிக்கணுமா சாமிக்கிட்ட, எனக்கு பிரத்யக்ஷம் ஆகணும் நீங்கள் ஒரு நாள் அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணுங்கிற. ஸோ அந்த விண்ணப்பம் நடக்கணும்னா நீங்கள் இந்த அளவை கிளாஸ் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. அடுத்து சரியா, மருளெல்லாம் நீங்கள் கண்டு வாழலாம்,
பிறவி மாயா இருளெல்லாம் இருக்கலாம். இருத்தல்னா ஓட்டுறதுன்னு அர்த்தம், இல்லாமல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆசுனா குற்றம்னு அர்த்தம். ஆசு இரியர்னா குற்றத்தை நீக்குபவர். அதனால தான் ஆசிரியர்னு பேர், பாடம் சொல்லி கொடுக்குறவருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கிறவர் இல்லையா, அதனால ஆசு இரியர், அதான் ஆசிரியர்னு பேர். அப்போ இங்கே பிறவி மாயா இருளெல்லாம் இருக்கலாம்னா இருட்ட ஓட்டிடலான்னு அர்த்தம். எதன் மூலமாக? இந்த வகுப்பு படிக்கிறதுனால. அப்போ இருளெல்லாம் இருக்கலாகும் அடியரோடு இருக்கலாமே. இருட்டு நீங்கிடுச்சுனாலே அடியாரோடு இருக்கலாம். சில பேர் திருக்கூட்டத்தில் இருக்கேன், நாங்கள் கூட்டமாக இருக்கோம், அடியார் கூட்டத்தில் தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய சிந்தனையோடு பொருந்த மாட்டாங்க. அது காரணம் இந்த குற்றத்தோடவே கூட்டத்தில் இருக்கிறது தான் காரணம். குற்றத்தோட கூட்டத்தில் இருந்தால் கூட்டத்தில் சேர்ந்துருக்க மாட்டோம். கூட்டம் பாட்டுக்கு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு இருப்போம். அந்த கூட்டத்தோடு இருப்பது என்பது கூட்டத்தின் சிந்தையோடு நம்ம சிந்தை ஒத்து போகிறது தான். அப்படி இருக்கணும்னா நமக்கு இந்த ஆணவ மலம் நீங்க வேண்டும். அது இந்த அளவை வகுப்புகளாலே உண்டாகும் என்று காட்டுகின்றார் சுவாமி. விளங்குது இல்லையா? அடுத்தப்பட்டு போகலாமா? ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? பிரச்சனையாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பொறுமையாக பேசுவோம். உங்களுக்கு இது முடிக்க முடியல 10 நாள் இன்றைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனா கூட இன்னொரு செஷன் கூட வச்சு நம்ம நடத்துவோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்காதான் நம்ம வந்திருக்கோம். அதனால் இப்போ நாம் இந்த அடுத்த பாடலுக்கு போகிறோம். இதிலிருந்து தான் இந்த அளவையியல் என்கின்ற பாடல்கள் துவங்குறது. அளவை பற்றின செய்தியை அறிமுகப்படுத்துகிறார். உள்ளபடியே இந்த பாட்டை உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்திட்டேன், ஏன்னா தொடக்கத்திலேயே நடத்தி காமிச்சிருக்கேன். காண்டல் கருதல் உரைனா என்னங்கிறத ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்கிறதுனால அந்த கருத்து தான் இந்த பாட்டில் வருது. கூடவே என்ன சொன்னேன், இது இல்லாமல் இந்த 3 இல்லாமல் எத்தனை இருக்குன்னு சொன்னேன், ஏகப்பட்டது இருக்குது அளவைகள்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த பாட்டில் சாமி சொல்கிறாங்க, அருணந்தி பெருமானார் சொல்கிறாங்க. பாட்டை படிப்போமா? போலாமா? பாட்டு படிக்கலாமா? அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆறென்பர் அளவை மேலும் ஒழிவு உண்மை ஐதிகத்தோடு இயல்பு என 4 அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்று இம்மூன்றின் அடங்கிடுமே. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னதை தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இவர் சொன்னதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நடத்துறதே இவர் ஏற்கனவே இந்த பாட்டில் சொல்லியாச்சு ஏற்கனவே. அதுதான் சொல்கிறேன் இல்லையா? நான் சொன்னதான் இவர் சொன்னார்னா தப்பு இல்லையா? அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்தேன். அந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியாச்சுங்கிற சொல்ல வரேன். முதல்ல அளவைனா என்ன அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. அளவைகளில் மொத்தம் 3 சொல்லியிருக்கோம். காண்டல் கருதல் உரை, அது அப்படியே வடமொழியில் சொல்லும் பொழுது பிரத்யக்ஷம் அனுமானம் ஆப்த வாக்கியம் உரை அப்படின்னு பார்த்துருக்கோம். இது 3 தான் மொத்தம் அளவை அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி தொடங்குறார். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டார். மொத்தம் அளவைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதுதான் நமக்கு வேணுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணாமல் முதல்லையே 3 தான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் எத்தனை இருக்குன்னு சொல்ல வரார். இந்த பாட்டோட விசேஷமாக இதுதான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது தான், மொத்தமாக இந்த 3 தான். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். அதுதான் நம்ம இப்போ இந்த பாட்டில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அளவை காண்டல் கருதல் உரை, இதுதான் இப்போ முதல்ல பார்த்தது இந்த 3. அடுத்தது என்ன இருக்கா? உரை அபாவம் பொருள் ஒப்பு 6 என்பர். இந்த காண்டல் கருதல் உரையோடு கூட இன்னும் 3 சொல்றார். அபாவம் பொருள் ஒப்பு இருக்கா பாட்டில்? அபாவம் பொருள் ஒப்பு என்று சேர்த்த மொத்தம் எத்தனை வந்துடுது? இப்போ 6 வந்துடுது. அதான் 6 என்பர். அதோடு கூட அளவை மேலும்னா இந்த 6க்கு மேலே, இந்த 6க்கு மேலே ஒழிவு உண்மை ஐதிகத்தோடு இயல்பு இல்லையா? இப்போ +4 ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 10 வருது இல்லையா? அளவை மேலும் ஒழிவு உண்மை ஐதிகத்தோடு இயல்பு என 4. அப்போ மொத்தமாக 10 இருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அளவை காண்பர் அவையிற்றின் மேலும். இந்த 10க்கும் மேலே கூட சொல்றவங்க அளவை சொன்னோன்னா என்ன சொல்லலாம்? 10க்கு மேலே. இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுல இந்த 10 ரொம்ப முக்கியமானது. இந்த 10ல் நமக்கு தேவையானது எது? இந்த 3 காண்டல் கருதல் உரை. இது 3 விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? ஒட்டுமொத்தமாக எத்தனையோ இருக்குன்னார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பூணூல் போடுறாங்க. பூணூல் போட்ட உடனே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பிராமணர்கள்லாம் சேர்ந்து. உங்களுக்கு 4 வேதத்தை ஓதுவதற்குரிய சக்தியை அதிகாரத்தை தந்தோம் அப்படின்னாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஞானசம்பந்த சாமி என்ன பண்ணார்? அவங்களுக்கு முன்னாடி எண்ணித புனித வேதம் எடுத்து இயம்பினார்னார்.
அப்போ எத்தனை வேதம் பாடினார் அவர் அவங்களுக்கு முன்னாடி? எண்ணிறந்த புனித வேதம். இவங்க 4 வேதம் சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அவரே ஏற்கனவே என்ன பண்றாரு? எண்ணிறந்த புனித வேதத்தை அவர் கூட சொன்னாருன்னு பார்க்கணும். அதுபோல் எத்தனையோ இருந்தாலும் அதில் சம்திங் 4 வந்து முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எத்தனையோ அளவைகள் இருந்தாலும் கூட இதில் 10 ரொம்ப முக்கியமானது. அந்த 10ல் நமக்கு சைவர்களுக்கு 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த 2 வரியில சொல்றாங்க. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? அப்போ சொல்றேன், அடுத்து சொல்றேன் இருக்கு. அதனால அளவை மேலும் ஒழிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என 4 அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர். அளவை பத்தி பேசுறவங்க இதுக்கு மேல கூட சொல்லுவாங்க. அறைதல்னா சொல்றதுன்னு அர்த்தம். அறைவர் அவை எல்லாம், அப்படி சொல்லப்பட்ட எல்லாமே அளவை காண்டல் கருதல் உரை என்று 3ல் அடங்கிடும். என்னவா? 3த்துக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, உங்கள்ட்ட பேப்பர்ஸ் நோட்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்க, கையில் நோட் எதாவது கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு, அதில் எழுதிக்கிங்க, கையில் வச்சுட்டு நோட் பண்ணிக்கங்க. 10 அளவைகள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் சொல்லப்பட்டது அந்த 10 தெரிஞ்சாதான் அது 10 இந்த 3க்குள்ளே எப்படி அடங்கும்னு நமக்கு தெரியும். சரிதானே? சரி, விளங்குதுங்களா? முதல்ல இந்த காண்டல் கருதல் உரை தெரியுது இல்லையா? அதை நடத்தியாச்சு நமக்கு. இப்போ அதை எழுதிருங்க, அப்படியே நோட் பண்ணிங்க. காண்டல்னா என்ன, கருதல்னா என்ன, உரைனா என்ன? காண்டல் என்பது எதையும் கண்ணால் பார்த்து தான் தெரிந்து கொள்வது. கண்ணால் மட்டும் இல்லை, காதாலையும் தான், மூக்காலையும் தான், வாயாலையும் தான். புலன்களுக்கு உட்பட்டு நமக்கு இருக்கு என்பதை காட்சி அளவில் புரிந்து கொள்வது காண்டல். இப்போ சாம்பாரில் உப்பு இருக்கா பாருங்கிறாங்க, போய் கண்ணால் பார்ப்போமா? பஸ் வருதா பாருன்னா எப்படி பார்ப்போம்? போய் கண்ணால் பார்ப்போம். அப்போ சாம்பாரையும் அப்படி தானே பார்க்கணும், உப்பு இருக்கான்னு. அதை மட்டும் ஏன் ஊற்றி நக்கி பார்க்குறோம்? அப்போ பார்த்தல் என்பது கண்ணால் மட்டும் நிகழ்றது இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி புலன்களுக்கு ஏற்ப மாறுபடும். சரிதானே? அப்போ காட்சி என்பது இப்போ சவுண்டு கேட்குதா பாருன்னா கண்ணால் பார்ப்பாங்களா? காதால் தான் கேட்பாங்க. அப்போ எந்த அறிவு நிகழணுமோ அதற்கேற்ப புலன்களுக்கு மாறுபடும். அதனால் காட்சினா கண்ணால் மட்டும் தான் நடக்கும் போட்டிருக்குன்னு நினச்சக்கூடாது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? காட்சி என்பது எதனால நிகழும்? கண்ணாலே நிகழும், மூக்காலே நிகழும், வாயாலே நிகழும், உடம்பாலே நிகழும். இந்த புடவையை தொட்டு பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, ஷைனிங்காக இருக்குல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பாருன்னா ஷைனிங்காக இருக்கா பாருன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கையால் தொட்டு பார்க்குறாங்க துணியை. அப்போ ஸ்பரிசத்தினாலே பார்க்குறீங்க அதை. அப்போ பார்த்தல் என்பதுக்கு 5 முறை இருக்குது. நம்ம கண்ணை மட்டும்தான் டைரெக்டாக வச்சு சிந்திக்கிறோம். விளக்கம் புரியுதுங்களா? அதெல்லாம் காட்சின்ன உடனே கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் நினச்சக்கூடாது. பிரத்யக்ஷம்னா அங்கே அந்த 5 புலன்களாலையும் பார்க்கலாம். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதனால் 5 புலன்களுக்கு உட்பட்டு ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவது காண்டல் அளவை அப்படின்னு எழுதிங்க. இருக்கு காண்டல். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அடுத்தது அனுமான பிரமாணம். அனுமானம் அல்லது கருதல் என்பது ஒரு பொருள் இருப்பதை வைத்துக்கொண்டு இல்லாத பொருளை கணிப்பது. காரியம் கண்டு காரணத்தை உத்தேசிப்பதுன்னு எழுதிக்கிங்க. அதுக்கு அர்த்தம் காரியம் கண்டு காரணத்தை உத்தேசிப்பது. இந்த தரெல்லாம் ஈரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். அது என்ன காரணமாக இருக்கும்னு கேட்குறீங்க இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? மழை பெஞ்சிருக்கும், நேராக தண்ணி அடிச்சிருப்பாங்க, அதான் நடந்திருக்கும். அப்போ நிகழ்ந்தது என்னது? தரை ஈரமாக இருக்கிறது இல்லையா? தரை ஈரமாக இருக்கிறது நடந்த காரியம். இந்த காரியத்தை யார் செஞ்சான்னு கேட்குறோம் வந்து இல்லையா? நெல் காய வைக்கணும், அரிசி காய வைக்கணும்னு நினைக்கிறோம். தரையெல்லாம் நினச்சி வச்சிருக்க பிள்ளைங்க வீட்டில் நடக்குது இல்லையா? அப்போ இந்த காரியத்தை யார் செஞ்சா நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ இந்த காரியத்துக்கு யார் காரணம்? அந்த புள்ள தண்ணியை ஊற்றுனதாக இருக்கும் இல்லையா? அப்போ காரியத்தை வைத்துக்கொண்டு வேற யாரும் ஊற்ற மாட்டான், நம்ம வீட்டில் உள்ளதான் ஊற்றிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ காரியத்தை வைத்துக்கொண்டு அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது, இருந்ததை வைத்துக்கொண்டு இல்லாததை கண்டுபிடிக்கிறது. அதுதான் அனுமான பிரமாணம் அல்லது கருதல் உரை. அதான் புகையும் நெருப்பு தான். புகை இருந்த இடத்துல நெருப்பு இருக்கான்னு பார்க்குறது. அதை பற்றி பின்னாடி விரிவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வேறு உதாரணம் காமிச்சாங்க. புகை இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும்னு நமக்கு தெரியும். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது. புகை போன்று தோன்றும் தூரத்தில் பனிமூட்டமாக இருக்கும், அங்கே நெருப்பு இருக்கா? அதனால் அந்த உதாரணம் எல்லா இடத்துலையும் வருது, அதனால் சொல்லலை. அதனால் இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அது அப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதுதான் என்னது? கருதல் அளவை. விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது உரை அளவை. மூத்தோர் கண்டு எழுதி வைத்த நூல் அளவைகள் அப்படின்னு அர்த்தம். அது ஏற்கனவே மூத்தவர்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ உரை அளவைக்கு என்ன முக்கியம்? யார் எழுதினாரோ அவர் பார்த்துருக்கணும். இப்போ
இப்போ நான் இன்றைக்கி எழுதி வச்சுட்டு போயிருப்பேன். நான் ஒரு பாட்டு எழுதுறேன் வச்சுக்கோ, தோளுடைய செவியின் விடையேறி இன்னொன்று பாட்டு நான் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். உடனே எனக்கு ஒரு கதை எழுதுவாங்க, பின்னாடி எழுதுவாங்க இல்லையா, இவர் வந்து சிவருமானை வந்து நேராக பார்த்தாரு அப்படி இப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளபடியே நான் பார்க்கவே இல்லை, பார்க்காமலே எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ மூத்தவர்கள் சொல்லியிருந்தாலும் அது எப்படி இருக்கணும், அவங்களுக்கு அது அவங்க அதை கண்டறிந்து தான் பாடியிருக்கணும். அதுதான் ஆப்த வாக்கியமாக இருக்க முடியும். இப்போ அதுதான் மாயை, அளவில்லாத மாயைன்றார். அதனால தான் அது இது என்ன மாயினால புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஆப்த வாக்கியம்ங்கிறது உரை இருந்தாலும் கூட அதில் முக்கியமாக என்ன, அந்த ஆப்தாங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் என்னோட ஆப்த நண்பன் சொல்கிறோம்ல, பழங்காலத்தில் லெட்டர்ஸ்லாம் எழுதுவாங்க ஆப்த நண்பருக்கு அப்படின்னு. நெருங்கிய நண்பகத்தகுந்தன்னு அர்த்தம், நம்பத்தகுந்த. நெருக்கம் என்பதை விட நண்பர்கள்லாம் எல்லாரோடையும் நம்பிடுவோம். நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அப்படின்னாக்க உடனே எல்லாருக்கும் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, நெருக்கமானவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கு தான் கான்ஃபிடென்ஷியல் இருக்கும்னு அர்த்தம். அதுதான் நம்பத்தகுந்த. அப்போ நம்பத்தகுந்த உரையத்தான் என்னன்னு சொல்லி கொண்டோம் நம்ம இங்கே ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது மூணும் தெரியுது இல்லையா? இப்போ அடுத்தது என்ன அளவு இருக்குது அதில் பாட்டில்? அபாவம்னு இருக்கு இல்லையா? இந்த அபாவம் என்கின்ற அளவைக்கு இன்மை என்று பொருள். இன்மை, தமிழ்ல இன்மை. முதல்ல காண்டல், அதுக்கு காட்சி பிரமாணம் அப்படின்னு பேர். ரெண்டாவது என்னது? கருது. அனுமானம். வெரி குட். மூணாவது இதுக்கு அடுத்தது அபாவம் இருக்கு இல்லையா? அபாவமுக்கு தமிழ்ல இன்மைன்னு பேரு, வடமொழி தான் அபாவம். இந்த இன்மை என்கின்ற அளவு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இல்லாத வெளியில வந்து பாக்குறீங்க, ஐப்பசி மாசம் நடந்து நவம்பர் டிசம்பர் நடந்துட்டு இருக்கு, பாரம்பெல்லாம் மழையா இருக்கு, தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு பொருள், இன்னும் கால வந்து தரை நனைஞ்சு இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? நேற்று மழை பெய்யலன்னு அர்த்தம். முதல்ல இருக்கிறத வைத்துக்கொண்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இல்லாததை வைத்துக்கொண்டு இல்லாத கண்டுபிடிக்கிறது. நம்ம இப்போ நான் அங்கேருந்து வரேன், என் பைக் அங்கே கிடக்கல அப்படின்னு என்ன நினைப்பாங்க? பார்க்கலாம வாத்தியார் இல்லை, வரல, இன்னும் வாத்தியார் வரலன்னு நினைக்கிறாங்க இல்லையா? என்னது வேற எதாவது பண்ணாங்களா? சொல்றேன் பின்னாடி. அதெல்லாம் எல்லாம் கடைசியில் தானே மிங்கிள் போட்டேன், எல்லாரும் சொல்லிட்டு சொல்றோம். முதல்ல இதெல்லாம் தொகுத்து சொல்லிட்டு அப்புறம் எப்படி அதெல்லாம் ஒன்றா ஆகுதுங்கிறது. இந்த பொருள் இல்லாத பொருளை இல்லாத இல்லையா, அதுதான் இன்மை அப்படிங்கிறது. அடுத்தது அதை எழுதிக்கிட்டீங்களா, இல்லாத வைத்துக்கொண்டு இல்லாத கண்டுபிடிக்கிறதுன்னு. அஞ்சாவது என்னது? பொருளா? இதுக்கு அருத்தாபத்தின்னு பேர். இந்த அருத்தாபத்திங்கன்னா இருக்கிற பொருளை வைத்துக் கொண்டு இருக்கிற பொருளை கணிப்பதுதான். இருக்கிற பொருளை வைத்துக் கொண்டு இருப்பதை கணிக்கிறது. எப்படின்னாக்க மண்வாசனை அடிக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மழை பெய்யுதா, எங்கேயோ போய் இல்லையா? அனுமானம் தான் இருக்கும். ஐயா கேட்டார்ல, இன்மைனா அது எப்படி, என்ன வித்தியாசம்னா இருக்கிறத வைத்துக் கொண்டு இருக்கிறத கணிக்கிறதும் அனுமானம் தான், இல்லாத வைத்துக் கொண்டு இல்லாத கணிக்கிறது என்னதுதான் அனுமானம் தான். அப்ப தனியாக சொல்லணுமா?
அதனால தான் அதில் அடக்கணும்னு சொல்றாங்க. தனியாக தூரம்னு அவசியம் இல்லை. மழை தூரமாக பெஞ்சிட்டு இருக்குன்னா இப்போ இங்கே மண்வாசல் அடிக்குதுன்னா தூரமாக மழை பெய்யுதுன்னு தெரியாது. ஸோ இது கைடாக அனுமானம் தான். உதாரணம் தான் வேறுபடுகிறது. அதனால தனியாக தனித்து ஒரு அளவையை சொல்ல எல்லாமே எடுத்து அனுப்பிக்கிறாரு. அளவு அந்த அளவையில் அடங்கும்னா. அடுத்தது ஒப்பா ஒழிப்பு இருக்கா? ஒப்பு தான். ஒப்பு ஆறு என்பது இதுக்கு ஓமைன்னு பேர். ஒப்புக்கு ஓமைன்னு பேர். இப்போ ஓமைக்கு என்ன சொல்லலாம்? போல்னு சொன்னாலே கேள்விப்பட்டோம். இப்போ ஒன்று வராங்க அதான் போடுறேன் திருப்பூரில் சொல்லாமே. இப்போ ஒருத்தவங்க முகத்தை பார்த்து நீ நான் போல இருக்கு அப்படின்னு அப்போ அதை பார்த்துட்டு அதே மாதிரி காரணம் பதிவு போல அமையாத யார் யாருக்கு ஒழிப்பு போல அந்த மனதில் நீரின்றி அமையாத உலகென்னும் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழிப்பு பாட்டு இல்லையா? உலகத்தில் நீர் இல்லாமல் உலகம் கிடையாது, அதே போல் வானம் இல்லாமல் உலகம் கிடையாது சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை காண்பித்து அதே முறையே இது இருக்கும் அப்படின்னு காண்பிக்கிறோம் இல்லையா? அதை ஒத்து பார்க்குறேன். இதை பார்த்து இதே மாதிரி இருக்கா ப்ரூஃப் பார்க்குறாங்க இல்லையா? உட்காந்து ப்ரூஃப் பார்க்குறாங்க, புத்தகம் எழுதுறாங்க. அது என்ன பண்ணுற கையில் கைத்தலை எழுதி கொடுத்து வச்சுட்டு டைப் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறது. இது போல அது இருக்கா, இது போல அது அந்த போலும் என்பதற்கு ஒன்று ஒரு கொடுப்பு தமிழில் எல்லாம் கலை மாற்றம் கலை அது போல இருக்கு. அந்த போலும் என்கிற சொல்லுக்கு ஓம ஒரு ஊனர் ஓமை காண்பிக்கிறதுக்கு அந்த போல் என்கிற சொல்லு இருந்தாலும் கிடையாது, வராது. இந்த பாட்டில் போல தாங்க அதை கொண்டு வரணும். வேறு பாட்டில் வச்சுருந்தீங்க நாம இதே போல தாங்க அதை கொண்டாடு. அப்போ உங்களுக்கு இது போலவே தெரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி நீங்கள் பாசமாக இல்லையா? இது என்ன அளவில் அனுமானம் தான், கருதல் தான் இதுவும் இல்லையா? இதை பார்த்து இதே போல அங்கே இருக்கா கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்னது? அனுமானம் பண்ணலாம். சரி, இந்த பத்தை சொல்லிட்டு பார்ப்போமா, முடிச்சுட்டு போவோமா? சரி, இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய ஒப்பு அளவைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒப்பு அளவை என்பதுன்னா இது போல அது இருப்பது அப்படின்னா இல்லையா? இழந்தவன் கை போல் ஆங்கே கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதான் சொல்றார். இப்போ நம்ம அது இடுப்பில் வேட்டி கட்டியிருக்கோம். இதை அவருன்னா டக்குனு சூழ்நிலை இந்த கையில் ஒரு புத்தகம் வச்சிருக்கேன், அந்த கையில் பயணம் வச்சிருக்கேன், பஸ்ஸை பிடிச்சிருக்கேன், ஏதோ சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கையினாலையும் டக்குனு துணி நினைவுதான் கை என்ன பண்ணோம், டக்குனு ஒரு துணியை இடுப்பு தான் பிடிக்கும் இல்லையா? இப்போ பிடிச்சிருக்கிற கை வேற எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த வேலை வந்துருச்சுன்னா டக்குனு எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா? அது போல இருக்கிறவங்க நட்பு. அவன் என்ன வேலை வேணாலும் இருக்கணும் ஃப்ரெண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம போய் இருக்கிறோம் என்ன பண்ணோம், அவன் ஓடி வந்து எல்லாத்தையும் போட்டு வந்து டக்குனு அவன் இது பண்ணான். அப்படி இது எப்படி இருக்கு? இந்த கை வேற வேலையில் இருந்தாலும் இது துணி கலந்தப்போ ஒரே மாதிரி இருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புனார். அப்போ இது போல அது இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இது என்ன பிரமாணம்? அனுமான பிரமாணம். ஸோ இது எதில் நடக்கும்? அப்போ அது அனுமான பிரமாணத்தில். அடுத்து ஒழிவு. ஒழிவு அளவை அப்படிங்கிறது. இந்த ஒழிவு அளவை அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு வடமொழி சொல் வந்து பாரிசேடம். பாரிசேடம் பாரிசேடம் வடமொழி சொல்லுறதுக்கு பாரிசேடம். மிஞ்சியதுன்னு பொருள். அது மிஞ்சியது, மிஞ்சி போனது, ரிமைனிங் சொல்றோம்ல, அதுதான் கடைசியில் இருக்கிறது. சேடம்னா என்ன? சேடம்
சேஷம். சேஷம்னா என்ன? விசேஷம். அது சேஷம் அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம். பரிகள சேஷம் அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம திருமணத்தில் தர்மியாதின வடங்கள்ல ஒரு வழக்கம் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவங்க உறமணிகள் சாப்பிட்ட இலையில சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த சாப்பிட்டது அப்படின்னா அதுக்கு பேர் பரிகள சேஷம்னு பேர். பரிகலம்னா சாப்பிட்ற இலை, அதில் கிடைச்சிருக்கக்கூடிய மிச்சம். அதன் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இல்லாமல் நடந்து இருக்குது. நம்ம பழைய மகா சன்னிதானங்கள் அது மாதிரி 2 பேரை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பேரிளம் பெண் ஒருத்தவங்க 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறேன் அதுதான் அடுத்து எதான் வரப்போகிறேன் பேரிளம் பொண்ணு ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி 35 பேரிளம் பெண்ணு சொல்ல ஒத்துக்க முடியல. சரி, அது வேற டாபிக், அது அப்புறம் வச்சுப்போம். பேரிளம் பெண் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாததுனால அப்போ இருந்தால் மகாசன்யானம் ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு வந்து நிறுத்தி இவங்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்தில் சாயந்தர பொழுது அது. அப்போ பரிகல சேடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை திருமணத்தில். அதனால் இவங்க மகாசன்யானமே போய் சமயக்கட்டை பார்த்தப்போ அங்கே மத்தியானம் பரிமாறும் போது சிதறி கிடந்த சாதம் அதை எடுத்து அந்த பொங்கையை கொடுத்தாங்க. அதை அந்த அம்மா சாப்பிட்டு, அது நடந்தது திருநெல்வேலிக்கிட்ட தலையாத்திரை போயிருந்தப்போ நடந்தது. அப்புறம் திரும்ப அவங்க தருமபுரத்துக்கு வந்துட்டாங்க சன்னியானம். அப்போ அந்த அம்மா உடனே அங்கே கர்ப்பவதி ஆனாங்க. அப்போ சன்னியானத்துக்கு பேர் முத்துக்குமார தேசிகர்னு பேர், ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்னு பேர். அந்த சன்னியானத்துடைய பேரையே அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறந்தா அதை பிள்ளை வச்சுக்கிட்டு வந்து சன்னியானம் காலில் கிடத்தி இந்த பிள்ளைக்கு முத்துக்குமார பரிகல சேடம்னே பேர் வச்சாங்க அந்த பிள்ளைக்கு. அப்படி ஒரு சரித்திரம் நம்ம மனத்தில் உண்டு. அதே போல் இப்போ நம்முடைய ஆதீனத்துக்கு அன்பர் ஒருத்தவங்க, ரொம்ப சிறப்புக்குரிய வைத்தீஸ்வரன் கோயிலில் குலதெய்வமாக்கப்படுற ஒருத்தவங்க ஐயா ஒருத்தவங்க, அவங்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. இந்த மகா சன்னியானத்தோடைய போன வருஷம் மார்கழி மாதம் ஆனந்த பரவச தேசிக பரமாச்சாரிய சுவாமி 2வது சன்னியானத்துடைய குரு பூஜை அன்னைக்கு அவங்களுக்கு பரிகல சேடம் கொடுத்தாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய 27வது சன்னியானம் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு கரு தங்காமல் இருந்தது. அது கொடுத்த 2 மாதத்தில் கரு அவங்களை தங்கிடுச்சு. இப்போ அழகாக பெண் குழந்தை பிறந்து 2 மாதம் ஆகுது, அவங்க 1 மாதம் ஆகுது. இப்போ பேர் தையல் நாயகின்னு பேர் இந்த பிள்ளைங்க வச்சிருக்காங்க. சாமியாக வச்சாங்க அந்த பேர். அதனால் இன்றைக்கே அற்புதங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய திருமணம், நம்முடைய மகாசன்யா நடத்தி கொண்டிருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்? சேடம்னா மிஞ்சியதுன்னு அர்த்தம் இல்லையா? பரிகல சேஷம்ங்கிறத சேடம் குணம். ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் சேடம் கொண்டு சிலர் நின்று இறைஞ்சேன்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும். திருமால் ஆலயம் இருக்கு இல்லையா, இதில் திருவேந்திரம், அங்கே வஞ்சி நகரத்திலேருந்து சேரராஜா கண்ணைக்கு சிலை எடுக்கிறதுக்காக போகிறார், கல் எடுக்கிறதுக்காக. அப்போது அந்த சேரராஜா செங்குட்டுவன் யானை மேலே உட்காந்து புறப்படுற வடநாட்டு தேச யாத்திரையாக. அப்போ அங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்மநாப சுவாமி கோயிலிருந்து திருமாலுடைய பிரசாதங்களை எடுத்து கொண்டு வந்து அந்த பட்டாச்சாரியர்கள் நிற்கிறாங்க ராஜா வழி அனுப்புறதுக்குன்னு காட்டுறாரு இளங்கோவடிகள். ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தங்கத்தினாலே கட்டப்பட்ட மாடத்தில் தூங்கி கொண்டிருக்கிறவன் அர்த்தம். அது திருமால். அரிதுயில் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையன்னு பார்க்குறோம்னு படிக்கிறோம்ல. ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் சேடம் கொண்டு, அவனுடைய பிரசாதம், அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சது தானே பிரசாதம், தெய்வங்களுக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் அதானே. சேடம் கொண்டு சிலர் நின்று இறைஞ்ச அப்படின்னார். உடனே அந்த ராஜா, இவர் பரம சைவர், இந்த ராஜா சேர செங்குட்டுவன் சிவருமான அன்றி வேற தெய்வத்தை கும்பிடாதவர், சிவதீக்க உடையவர். அதனால அதை மறுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ற, அதை வாங்கி தென்னீர் கறந்த வண்ணச் சடைமுடி அண்ணல் திருவடி என்று ஒன்றும் தாங்கா அந்த செங்குட்டுவன் அந்த ஆடகமாடுது திருமாலுடைய அந்த அந்த துழாய மாலையை வாங்கி தோளில் சாத்திக்கிட்டானா. ஏன்னா அதை வாங்கி தலையில் சாத்திக்கல, ஏன்னா இது சிவபெருமானுடைய திருவடியை தவிர்த்து வேறு எதையுமே தாங்காது அவனுடைய தலை. அதனால அதுக்கு மரியாதை பண்ணணும் வாங்கி தோளில் சாத்தி கொண்டான்னு அந்த இடத்துல சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் ஒரு காட்சி வரும். எதுக்கு சொல்லுவோம்னா சேடம், சேடம் கொண்டு சொல்லு. சேடம்னா மிஞ்சினதுன்னு அர்த்தம். இப்போ என்னங்க அவர் கொடுத்த சேடம் குரு சேடம் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே வழிஞ்சதை வாங்கி குடிச்சாரு பார்த்தோம். வெரி குட், அது கொடுக்குறாரு பார்த்தோம். சரி, சேடம் மிச்சம் பண்ணது. இப்போ இதில் என்னன்னா, இப்போ இங்கே கிளாஸ் நடந்துச்சு, கிளாஸ் நடந்து மத்தியம் சாயந்தரம் எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க. போனது பிறகு சேர்ஸ்லாம் அப்படியே கிடக்கு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ கிளாஸ் நடந்துருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ கிளாஸ் நடந்தது நேராக பார்த்தாங்களா அவங்க? கிளாஸ் நடந்ததுக்கான அடையாளமாக மிஞ்சி கிடக்கக்கூடிய காட்சிகளை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நடந்த என்ன பண்ணுறாங்க அவங்க
அனுமானிக்கிறாங்க. அதான் மிச்சத்தை வைத்து கொண்டு அனுமானித்தல். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, மகாபாரதத்தில் கீச்சகவதம்னு ஒரு பகுதி வரும் மகாபாரதத்தில். அதில் விராட பருவம் என்கின்ற ஒரு பகுதியில் அஞ்ஞாதவாதம் இருப்பாங்க பாண்டவர்கள் எல்லாம். அந்த அஞ்ஞானவாதத்தில் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப 12 வருஷம் அவங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு விதி இருக்குது. அதனால் அந்த கீச்சகவதம் அந்த விராட பருவத்தில் எப்படியாவது அவங்க எங்கே நாட்டுக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு துரியோதனை முயற்சி பண்ணி கொண்டிருப்பான். அப்போது எல்லா நாடும் முதல்ல வளம் இல்லாமல் இருக்கும். அந்த ஓராண்டு காலத்தில் இந்த விராட நாடு மட்டும் ரொம்ப வளத்தோடு இருக்கும். அது ஒரு காரணம், அதனால் அவங்க மேலே இருக்கும். ரெண்டாவது, அந்த விராட ராஜாவினுடைய மச்சான் அவன் இருப்பான். அவனுக்கு பேர் கீசகன்னு பேர். கீசகன். அந்த கீசகனுக்கு நிகரான பலசாலிகள் 2 பேர். யார் யாருன்னா ஜராசந்தன், 3 பேர். ஜராசந்தன், சல்லியன், பீமன், 3 பேர். இந்த ஜராசந்தன் என்பவன் ஏற்கனவே ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது பீமனாலே சம்ஹாரம் பண்ணப்பட்டிருப்பான் ஜராசந்தன்கிற. அந்த சல்லியன் என்பவன் வந்து ஆக்சுவலாக மாதிரின்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, பாண்டுவனுடைய மனைவி மாதிரி, 2வது மனைவி, நகுல சகாதேவனுடைய அம்மா, அவங்களோட கூட பிறந்தவன் தான் அந்த சல்லியன்கிறவன். ஆக்சுவலாக நகுல சகாதேவருக்கு தாய் மாமா. ஆமாம், புரியலைங்க. பாட்டனரா தாத்தாவா? அவர் மாமா தான். சரி, இருக்கட்டும், ஆராய்ச்சி பண்ணுவோம். அது நமக்கு இப்போதைக்கு அவ்வளோ நீடான தகவல் இல்லை. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவ்வளோதான் வச்சுக்க, யாரோ ஒரு சொந்தக்காரவங்க. ஆனால் அவங்கள வந்து கௌரவர்கள் கொண்டு போய் வச்சுப்பாங்க. இப்போ அவன் கௌரவர்கள் சைடு இருக்கான் ஒரு விஷயம். அப்போது கீசகன் என்ன பண்ணியிருப்பான்னாக்க திரௌபதி மேலே அவர் பிரியப்பட்டிருப்பான். அதனால் திரௌபதியை எப்படியாவது அவன் அடையணும்னு ஆசைப்படும் பொழுது திரௌபதி போய் பீமன்ட்ட, அவன் சமயக்காரனாக இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் சொல்லும் பொழுது இப்போது என் பின்னாடி வான்மொழி எழுதிருப்பேன். கீசகன் அவனை 2ஆக கழிச்சு கொண்டுடுவான். கீசகனை பீமன் கொண்டுடுவான். இப்போ கீசகம் அடிந்தாங்கிற செய்தி உலகமெல்லாம் பரவுது. அப்போ கீசகனை வதைக்கிறதுக்கு வல்லமை உடையவங்க 3 பேர். அதில் ஒருத்தன் ஜராசந்தன் ஏற்கனவே செத்து போயிட்டான், ஒருத்தன் சல்லியன் நம்ம கூட இருக்கான், மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் யாரு? அப்போ பீமன் எங்கே இருப்பான்? அந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இதுதான் பாரிசேட அளவையில் இருக்கிற ஊரில் கண்டிருக்கிறது. விளக்கம் புரிஞ்சுங்களா? பீமசேனன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? எது மிஞ்சி இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுதான். அதுக்கு இன்னும் வேற என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ராஜாராணி விளையாடும் பொழுது குளிச்சுட்டு போடுறோம், ஆளுக்கு ஒன்று போய் எடுத்துருவாங்க டக்கு டக்கு டக்குன்னு. கடைசியாக ஒன்று கிடக்கும். அது யாருக்கு? யார் எடுக்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு. அதானே. ஸோ அதான் மிஞ்சியது இது அப்படின்னு புரியுது. இதுதான் பாரிசேடம். இது உங்களுக்கு கீசகவாதமே உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது புரியுது இல்லையா? பொழிவு இதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது இதுதான் இருக்குங்கும் பொழுது அதுதான் நடந்திருக்கும் கண்டுபிடிக்கிற ஒரு அளவை. அடுத்தது உண்மை. உண்மை அப்படின்னா சம்பவம்னு அதுக்கு வடமொழி சொல். உண்மை அளவை அப்படிங்கிறது என்ன உதாரணம்னா, என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ என்கிட்ட இருக்கிற அவன் அம்மா வந்து என்கிட்ட உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா? என்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா? யாராவது வந்து 100 ரூபாய் இருக்கு அவங்களுக்கு. அது எப்படி தெரியுது? 1 கோடி இருக்கும்போது 100 ரூபா இருக்காதா? அது 100 ரூபாய்க்குள்ள 1 கோடிக்குள்ள தானே அந்த 100 ரூபா அடக்கும். என்கிட்ட 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபாய்க்குள்ள 1 ரூபா இருக்காதா? அப்போ அது இருந்ததுன்னா நிச்சயமா என்ன இருக்கும்? இதுவும் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் அளவை? இது அனுமானம் தான். ஏன் 1000 ரூபாய் இருக்கும்போது அதில் 1 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும்போது இன்னொரு 500 ரூபா இருக்கான்னு கேட்டால் சரி, அதை கேட்டு தெரியணும் கண்டிப்பா. இன்னொரு 500 ரூபா 1000 ரூபாய் இருக்கும்போது உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்கான்னு யாராவது கேட்பாங்களா போய்? அதான் அவர்கிட்ட 500 ரூபாய் இருக்கிறதுனால தான் 1000 ரூபாய் இருக்கு. அதனால அது இருந்ததுன்னா நிச்சயமா இது இருக்கும் என்று அந்த கண்டுபிடிப்பது உண்மை அல்லது சம்பவ அளவை. உண்மை அல்லது சம்பவ அளவை. விளங்குது இல்லையா? அடுத்தது பொன்னம்பிக்கை அல்லது ஐதீகம். ஐதீகம் அதான் வழக்கில் எப்போ ஐதீகம் வரும். அதாங்க ஐதீகம் அப்படிங்கிறோம்ல. காலைல தீபாவளி அன்றைக்கி வந்து தலை குளிக்கிறோம், நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அதானங்க நம்ம ஐதீகம் அப்படிங்கிறோம். ஏன் நம்ம காரணம் சொல்லுவோம் என்னமோ. ஆனால் உங்கள் அப்பா செஞ்சாங்க, உங்கள் அப்பாவுக்கு யாருக்கு செஞ்சாங்க? உங்கள் அப்பா தாத்தா செஞ்சுக்கான்றாரு, அவருக்கு அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பான்னு ஏன் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்படித்தான் வழக்கம் அப்படின்னு நம்பிக்கிட்டு செய்கிறோம் பாருங்க. ஸோ அதுதான் ஐதீகம் அல்லது தொன் நம்பிக்கை.
பல பேராலும் நம்பப்பட ஒன்று நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பான்மை அப்படி சொல்றது அது. இப்போ நம்ம இந்திய நாட்டில் எலெக்ஷன் அப்படி தானே இருக்கு. மெஜாரிட்டி அப்படிங்கிறது அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஆட்சிக்குரியவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அதை நம்பும் பொழுது அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறது. விளங்க புரியுதுங்களா சொல்றது? ஆமாம். இப்போ அதுதான் தொன்னம்பிக்கை அல்லது ஐதிஹ்யம். அடுத்து நிறைவாக இயல்புங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு ஏற்ற வடமொழி சொல்லுங்கிறது சகஜம் அல்லது சுபாவம். இப்போ இந்த வகுப்புக்கு எல்லாரும் வராங்க. இப்போ சேர்ஸ் கிடக்கு, இப்போ தான் வரீங்க, சேர்ஸ்லாம் இங்கே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, டேபிள்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னாக்க பார்க்குறவங்க வகுப்புக்கு ரெகுலராக சொல்லுவாங்க, ஒன்று சரவணன், பாஸ்கர் ஐயா இல்லைன்னா நந்தகுமார் ஐயா இவங்க யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத அனுமானிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த சேர்ஸ் யார் இவங்க வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக எடுத்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் அவங்களுக்கு அது இயல்பு. அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இந்த இயல்பை வைத்துக்கொண்டு இது நடந்துக்கிறத வைத்துக்கொண்டு இன்னார் தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. விளக்கம் புரிஞ்சுங்களா சொல்கிறது? இது நடந்திருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு இதுதான் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அது இயல்பு அளவை. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இயல்புல பின்னாடி நிறையா இருக்குது. இயல்புல பல, அது பின்னாடி வேறு டாப்பிக்கில் பேசுவோம். இது இந்த அளவுக்கு மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ இந்த 10 எப்படி 3ஆக சுருக்கிறது அதுதான் நமக்கு தேவை இல்லையா. இந்த பாட்டில் அதான கருத்து. முதல்ல அளவை காண்டல் கருதல் உரையில் 3ஆக இருந்தது. இந்த 3 எதுவும் பண்ணாது நிறைய இருக்கு, அது 10ஆக இருக்கு. 10 எதுவும் ஆக்கிடலாம், 3 ஆக்கிடலாம். முதல்ல இன்மை அளவை இல்லாத வைத்துக் கொண்டு இல்லாத கண்டுபிடிக்கிறது. இந்த கைண்ட் ஆஃப் அனுமானம் தான் அதுவும் இல்லையா. அதனால எதில் வைக்கிறோம், கருதல் அளவையில் போய் நினைக்கிறோம். பொருள்னா என்ன சொன்னேன், இருப்பதை வைத்துக்கொண்டு இருப்பதை கண்டுக்கிறது. அதுவும் கைண்ட் ஆஃப் அனுமானம் தான். அது ஒப்பு. இது போல அது இருக்கும், அனுமானித்து பெறுவது தான். அதுவும் எதில் வந்துடும், அனுமானம். ஒழிவு இதுதான், இது மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுதான் நடந்திருக்கும். மிச்சத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது. இது என்னதுதான் அனுமானம் தான். புரியுதுல சொல்றது? அடுத்தது உண்மையாவே இது இருந்ததுன்னா நிச்சயம் அது இருக்கும். 1000 ரூபாய் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல 10 ரூபாய் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் என்னதுதான் அனுமானம். அப்போ தொன்னம்பிக்கை, நீங்க அப்பா சொன்னாரு அதனால நான் நம்புறேன் சார். எதில் வரும், ஆப்த வாக்கியம். வெரி குட். ஏன்னா நம்ம அப்பா சொன்னார், நம்ம அப்பா சொன்னா உண்மையாக இருக்கும். அப்போ அப்படி நம்பிக்கை வர உரை பிரமாணத்தில் நடக்கும். தொன்னம்பிக்கைங்கிற எதில் வரும், உரை பிரமாணத்தில் வந்து நடக்கும். இப்போ சொன்னேன், இந்த இது நடந்திருந்ததுன்னா இன்னார் வந்திருக்காரு கண்டுபிடிக்கிறோம். அது என்னது, அனுமானம். அதாவது எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாமே இந்த 3 பேரை அடைக்கணும். தனித்தனியாக இந்த அளவைகளை சொல்லி கண்டுபிடிக்க வேணாம். இந்த 3 அளவைகள்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம அளவை ஃபுல் சாப்பிட்டுலேயே நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த முதல் பாட்டை நிறைவு செய்கிறார். விளக்குதா பாட்டு? இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாமா? இப்போ இதில் நம்ம சைவ சமயத்துக்கு இருக்கக்கூடிய, இதை போட்டோ எடுத்துட்டீங்களா ஐயா? இந்த சைவ சமயத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 அளவை சரி. இப்போ இனி வரக்கூடிய பாடல்கள்ல இந்த காண்டல்னா என்ன, இதில் என்னென்ன தப்பு நடக்கலாம் காண்பதில், இதில் எதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி பார்க்கணும், எதை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க இப்படின்னு அந்த காண்டலை பற்றின விஷயங்களை தனியாக பேசுகிறோம் சில பாடல்கள். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கருதல் என்கின்ற அளவையில் என்னென்ன நடக்கலாம், எதை வைத்து நீங்கள் கருத முடியும், அதுக்கு எதெல்லாம் உபயோகமாக இருக்குது, அது சார்ந்த விஷயங்களை டீட்டெயில் பண்ணுறாரு. அடுத்து உரைனா என்ன, அது சார்ந்த விஷயங்களை டீட்டெயில் பண்ணுறோம். விளக்க முடியுங்களா? அதனால் இந்த 3 அளவுகளை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இனி வரக்கூடிய பாடல்கள் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரக்சர் புரிதல உங்களுக்கு மொத்தம் நிறைய அளவைகள் இருக்குது. நிறைய அளவைகளில் நமக்கு 10 ரொம்ப விசேஷம், 10ல் 3 ரொம்ப விசேஷம். இப்போ இந்த 3 பற்றி நம்ம விசேஷமாக பார்க்குவோம் தொடர்ந்து. அதான் அடுத்த பாட்டு. என்ன பாட்டு? மாசரு காட்சி ஐயம் திரிவின்றி விகற்பம் புண்ணா ஆசர அறிவதாகும் அனுமானம் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு
மறைபொருள் பெறுவதாகும் காசரும் உரையும் மானத்து அடங்கிடா பொருளை காட்டும் என்று சொல்கிறார். இதான பாட்டு. இப்போ காண்டல்னா என்ன, கருதல்னா என்ன, உரைனா என்ன, அதான் அந்த பாட்டில் சொல்றாரு. இது மூணுமே உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ என்ன சொல்லியாச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த பாட்டு அளவில் இது எப்படி பொருந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளோதான். இந்த பாட்டு மூலம் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை இல்லையா? ஏன்னா காண்டல்லாம் என்னென்னு தான் உங்களுக்கு தெரியுமே, இப்போ கருதல்லாம் என்னென்னு தான் உங்களுக்கு தெரியுமே, உரைனா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதில் ஸ்பெஷலாக என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா இந்த பாட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மாஸ்டரு காட்சினர் பார்த்தங்க அப்படின்னா அந்த ஒரு படம் ஒன்று வரும், இந்த சிங்கம்னு ஒரு சூர்யா படம் வருதுல்ல, அந்த படத்தில் போய் விவேக்கிட்ட போய் அவர் ராதாராவி சொல்வார், எத்தனை மூட்டை வந்துட்டான், லோடு வந்துட்டான்னு கேளுப்பேன். உடனே போய் லோடு வந்துட்டான்னு கேட்பான். எத்தனை மணிக்கு வந்து நான் திரும்பி போய் கேட்டு வருவான். எத்தனை மூட்டை வந்து திரும்பி போய் கேட்டு வருவான் அப்படிம்பாரு. உடனே அப்புறம் சூர்யா கூப்பிட்டு போய் கேட்டு வந்தோடனே எத்தனை மணிக்கு வந்தது, எத்தனை லோடு வந்தது, எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, போக்குவரத்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவோம். அப்போது இவனும் லோடு வந்ததான்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவனும் லோடு வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் யாரும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா? அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ தெரிந்து கொள்வது என்பது முழுமையாக தெரிந்து கொள்வது தானே. ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுங்கிறது எப்படி இருக்கணும்? அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுசாக தெரிஞ்சு கொண்டதாக இருக்கணும். அப்போ தான் அது தெரிந்து கொண்டதாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா அதில் என்ன இல்லை, முழுமையான அறிவு ஏற்படணும் அர்த்தம். அப்போது முதல்ல சொன்னதாக காட்சி அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? மாசு குற்றமில்லாத காட்சியாக இருக்கு. அதான் மாஸ்டரு காட்சினார். அது மாஸ்டரு பொண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சிலப்பதி காட்டில், தெரியுமா? இல்லை, மாஸ்டரு பொண்ணே இருக்கவான்னு பாடுறீங்களா நீங்கள்? சரி சரி, அதுக்கு முதல் அது வரியை வந்து இதில் எடுத்துக்கிட்டார், சிலப்பதி காட்டில் தான். மாசிலாமாணி மாஸ்டரு பொண்ணேங்கிற வாக்கியம் சிலப்பதி காட்டில் அவர் கண்ணகி இவன் கோவலன் வர்ணிப்பான். மாஸ்டரி பொண்ணே வளம்பொறி முத்தே காசரு வீரையே அப்படின்னு, காசரு வீரையே அப்படின்னு அழகாக பாடுவார். சரி, அந்த மாசுனா குற்றமில்லாத காட்சி அப்படின்னார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, குற்றமில்லாத காட்சின்னா இதில் 3 இருக்கக்கூடாது. 3 குற்றம் அதில் நிகழ்வுனார். அது 3 குற்றம் என்னன்னாக்க, ஐயம் திரிவு விகற்பம். இப்போ ஐயா சரவணன் இருக்காருன்னு வச்சுக்கோம், அவர்கிட்ட நான் வந்து தர்மிதாஸ் ஐயா வந்துட்டாரா இல்லையான்னு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட போய் அவர் வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன், கையில் பைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார், அவர் தர்மிதாஸ் ஐயாவா இல்லை இவரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவர் தர்மிதாஸ் ஐயாவை பார்த்தாருன்னு அர்த்தம். கேட்ட தகவலை சொல்லிட்டார் அவர். இப்போ இல்லை, அவருக்கே என்னவா இருக்குப்பா, வந்தது தர்மிதாசனா இல்லை வேற யாரோவான்னு டவுட்டாக இருக்கு. ஸோ அப்போ காண்டது உண்மை, பார்த்தது உண்மை, ஒரு பிரச்சனை பார்த்தது உண்மை. ஆனால் அவர் இன்னாரா இவர் இல்லையா அப்படிங்கிறத புரிந்துக்க முடியாத ஒரு டவுட்டோட சொல்கிறாங்க பாருங்க. அப்படி ஒரு சந்தேகம், அப்படி ஒரு தப்பு இந்த காட்சியில் நிகழ வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு பேர் என்ன, ஐய காட்சி அப்படின்னு. அது ஐயம்னு மட்டும் எழுதியிருக்கேன், முடியுங்களா? ஐய காட்சி டவுட்டோடையே இருக்கு, முழுசா இதுதான் நடந்ததுன்னு அவங்களால ஃபைனலாக சொல்ல முடியாது. அதனால ஐய காட்சி. டவுட்டா இருக்கிற ஒரு இன்னார் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டார், ஆனா வந்தது அவரே கிடையாது. அவர்கிட்ட போக முடியும், நான் போவே இல்லைங்க அந்த ஏரியாவுக்கு, என்ன நான் வந்தேங்கிறீங்க அப்படின்னு பாரு அவர் இல்லையா? சரவணர் பாக்குறீங்களா? அவன் கிளாஸ் முடிய போட்டுறீங்க. அதனால விஷயத்தை பார்த்தது உண்மை, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது உண்மை, ஆனா விசாரிச்சு பார்த்தா நடந்ததே உண்மை கிடையாது. ஆனா நீங்க கொடுத்த ரிசல்ட் இன்னதுதான் கொடுத்துட்டீங்க.
இல்லையா? அதனால ஒரு பொருளை பார்த்து அது இந்த பொருள் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, வேறாக மயங்கி அறிவது இல்லையா? கயிறை பார்த்துட்டு பாம்பு ஒன்று கடந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறது இல்லையா? பாம்பு கிடக்கும், அதை பார்த்துட்டு கயிறு தான் கிடக்குன்னு கிட்ட போயிடுறது இல்லையா? அப்படி பார்த்ததை சரியாக பார்க்காம வேறவா பார்த்து முடிச்சிடுறது, முடிவுக்கே வந்துடுறது இல்லையா? அதுதான் திரிபு காட்டுதான். திரிபுனா என்ன? மாற்றி சொல்றது, திருச்சி சொல்றேன். நான் ஒன்று சொன்னா நீ போய் திருச்சி சொல்றாங்க. திரிகைன்னு ஒன்று இருக்கும், சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா திரிகைப்பாங்க, எங்கள் ஊரில் அதை எந்திர கல்லுப்பாங்க இல்லையா? எங்கள் ஊரில் ஏந்திரம்பாங்க, அந்த சவுத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னாக்க திரிகைப்பாங்க, ஏன்னா திருச்சி உடச்சி விடுதல். அதனால அந்த திரிவுனா திரிவு காட்சினா ஒன்றை வேற ஒன்றா பார்க்கறது. விகற்பம் அப்படின்னா மாற்றம்னு அர்த்தம். விகற்பம்னா மாற்றம்னு அர்த்தம். தர்மதாசன் ஐயா வந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் பஞ்சகட்சம் கட்டியிருக்காரா இல்லை ஒத்தக்கட்டு கட்டியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உதாரணம் சொல்லிடுறேன், அவ்வளோ தான் நடத்திட்டு இருக்கேன். அப்போ நம்ம பார்த்த காட்சி தர்மதாசன் ஐயாவை தான். நமக்கு அவரை பார்த்துருப்போம், அதில் மாற்றம் இல்லை, அதில் ஐயமோ திரிவோ இல்லை. அவர் தான் வந்திருக்கார், நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்கு அதில். ஆனால் அவர் இப்போ என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு அது நமக்கு இந்த டவுட்டாக இருக்குது பார்க்குறது. ஸோ அதை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறேன், அவர் ஒத்தக்கட்டாக இருக்கும்போது அந்த நேரத்தில் பஞ்சகட்சம் தான் கட்டியிருந்தாரு அப்படின்னு நான் நம்பி அப்படியே புரிஞ்சுக்கிறது. அவர் பஞ்சகட்சம் கட்டியிருக்கிறப்போ அது ஒத்தக்கட்டு தான் கட்டியிருக்காருன்னு நினச்சி அப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ காட்சி நடந்தது உண்மை, ஆனால் அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதனால் விகற்பம் அப்படின்னா மாற்றம், அது விகற்பம் காட்சி. காட்சி நிகழ்ந்தது உண்மை, முடிவு எடுத்தது உண்மை, ஆனால் அதில் முடிவு எடுக்கும்பொழுது மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மாற்றத்தை டீட்டெயில்ஸில் சில விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு. அதான் மாற்றத்தோடு கூடிய காட்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் என்னது அப்போ முழுமையான காட்சியா இல்லை? அதில் பிரச்சனை இருந்தாலே என்ன அது? அப்போ இது மூணுமே இல்லாமல் பார்க்குறதா என்னதுங்க? மாசரு காட்சி, குற்றம் இல்லாத காட்சி. ஐயம் இல்லாமல், திரிவு இல்லாமல், குற்றம் இல்லாமல் பார்க்கறது தான் என்னதான் மாசரு காட்சி என்று சொல்லுகிறார். அதனால மாசரு காட்சி ஐயம் திரிவு இன்றி விகற்பம் உண்ணா. விகற்பம் ஏற்பட்டக்கூடாது, அது ரெண்டும் மட்டும் இல்லாமட்டார். காட்சியில் ஐயமும் திரிவும் இருக்கக்கூடாது, விகற்பம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கணும்னார். அப்போ பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கணும்னு அர்த்தம். முன்னுதல்னா முன்னாடி வராமல், விகற்பம் வந்துடாமல் பார்க்கணும் இல்லையா? அதனால் விகற்பம் முன்னா ஆசர அறிவதாகும். குற்றம் இல்லாமல், ஆசைன்னா குற்றம் ஏற்கனவே சொன்னா இல்லையா காலையிலேயே, ஆசைனா குற்றம். அப்போ குற்றம் இல்லாமல் பார்ப்பது தான் என்னது? இந்த ஐயம் இல்லாத, திரிப்பு இல்லாத, விகற்பம் இல்லாத காட்சி. ஒரு பொருளை பார்க்குறோம், இப்போ வந்திருக்கிறது சிவருமானா இல்லை, இதை எப்படி சாமியோட ஒத்து பார்க்குறது? வந்திருக்கிறது சிவருமானா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. இப்போ சாமி வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் சிவருமானை பார்த்தேங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட. அப்போ உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க? சார் இந்த பக்கத்தில் மேக்கப்பும் போட்டு வந்திருப்பேன், அவளை பார்த்து சொல்கிறீங்க சார், நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நிச்சயமாக கேட்போம். அப்போ உங்களுக்கே டவுட் வந்துடுது, நான் பார்த்தது ஐயமா திரிவா விகற்பமானு. வந்திருக்கிறது ஒரு பிச்சைக்காரர் யாசகராக கூட இருப்பார், ஒரு டான்ஸர், ட்ராமா ஆர்டிஸ்டாக இருப்பார். ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன், அவரை சிவருமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கண்டுபிடிப்பீங்க, அது விகற்ப காட்சி சார், நீங்கள் திரிபு காட்சி சார் அது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா? அப்போ சிவருமானை பார்த்தேன், கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்கெல்லாம், பார்த்தேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதை அப்ளை பண்ணி பார்க்கணும்ப்பா? இது மூணுத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. காட்சினால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான்னா நம்ம என்ன பண்ணிடணும், அது ஐய காட்சியாக அவர் பார்த்துருக்காரா, திரிபு காட்சியாக பார்த்துருக்காரா, அல்லது விகற்ப காட்சியாக பார்த்துருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதனால் இந்த 3 குற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அறிவதுதான் என்னவா ஆசரு காட்சினர். இப்போ அடுத்தது அனுமானம் அவினாபாவம் பேசுரு ஏது கொண்டு மறைப்பொருள் பெறுவதாகும். அனுமானம் பேசுரு அவினாபாவமா? அவினாபாவம்
இந்த வரி தான் அது. இந்த வரிக்கு நான் இந்த ஏன் எழுதுனேன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அது. இப்போ அனுமானம்னா என்னன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் இந்த வார்த்தை இருக்கு. அனுமானம் அப்படின்னா அதில் அபிநாபாவம் பேசுவது ஏது கொண்டு, இந்த கொண்ட அபிநாபாவத்தையும் சேர்த்துக்கணும். அபிநாபாவம் கொண்டு பேசுவது ஏது கொண்டு மறைப்பொருள் பெறுவதா. மறைப்பொருள்னா என்ன? மறைந்திருக்கக்கூடிய பொருள். இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய பொருள் கண்டுபிடிக்கணும்னால என்ன இருக்காதுப்பா, மறைந்திருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப நான் இங்க நின்றுடுறேன், என்ன வந்து கண்டுபிடிப்பாங்களா யாராவது? அப்ப நான் எங்கேயாவது பாத்ரூத்துக்கு போயிருந்தேன்னாக்கா, ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், அந்த பக்கத்துல பேசிட்டு இருந்தேன்னா சார் எங்கன்னு கேட்பாங்க. அப்ப இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைல்ல. அப்ப இல்லாது இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இங்க இல்லை, ஆனா இங்கதான் இருக்கணும். நம்ம தானே இந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கேன், ஆனா இங்க இல்லை. ஆனா இங்க இருக்கேன், ஆனா இல்லை, அதானே. அப்போ இல்லாத பொருள் அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரெண்டு வேணும், அனுமானம் பண்றது. அதான் சொல்றாரு அபிநாபாவம் ஏது. அதுதான் இந்த கொண்டை கொண்டு போய் சேர்த்துக்கணும். அபிநாபாவம் கொண்டு ஏது கொண்டு மறைபொருள் பெறுவது. அனுமானம்னா என்ன? மறைபொருள் பெறுவது. மறைபொருள் பெறுவதற்கு நமக்கு ரெண்டு வேணும். என்னென்ன? அவினாபாவமும் ஏதும் வேணும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க புதுசா? வெரி குட். அவினாபாவம்னா என்ன, ஏதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயம் க்ளோஸ். அவ்வளவுதான். விளங்க புரியுதுங்களா? இப்போ அவினாபாவம்னா என்ன? அவினாபாவம் விட்டு நீங்காது. இப்போ தூரத்தில் என்னமோ புகையா தெரியுது, வண்டியில் போயிட்டு இருக்கீங்க தூரத்தில். அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? கண்டிப்பாக ஏதோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கல்ல. பெரிய புகை எழுப்பி போயிட்டு இருக்கு. இப்போ தூரத்தில் புகை தெரிஞ்சால் என்ன நினைக்கிறோம் நம்ம? இப்போ நெருப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டோம், இது கருதி போயிருக்கோம். ஏன் புகை இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? நெருப்பு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு முன் அனுபவம் இருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா புகையும் நெருப்பும் ஒன்னோட ஒன்று பிரிப்பில்லாத சம்பந்தம் உடையது. நெருப்பு இருந்தால் நிச்சயமா என்ன இருக்கணும்? புகை இருக்கணும்னு ஒரு இயல்பு இருக்கு, பார்த்தீங்களா? அது முதல்ல இருக்கணும், நமக்கு அந்த அறிவு இருக்கணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது இருந்தால் தான் அனுமானம்ங்கிறதே உண்டாகும் முதல்ல. இப்போ மழை பெஞ்சிருக்கு, அது தர நனைஞ்சிருக்கு, அதனால மழை பெய்ய எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நனைஞ்சிருந்தா நிச்சயமா நீர் சம்பந்தம் உண்டு. அப்போ நீர்னாலே என்ன ஆகுங்க? எந்த பொருளும் நனையும். நீர் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவது? தண்ணீர் இருந்தா நனைக்கும். அப்போ தண்ணீருக்கு இயல்பு என்னது? எல்லாவற்றையும் நனைத்தல். நெருப்புக்கு இயல்பு புகையை விடுறது, நெருப்புக்கு இயல்பு சுடுறது. இப்போ கையில் வந்து பொசிங்க கொப்பளிச்சு ஒருத்தர் வரார், பார்த்த உடனே என்ன வெட்டிக்கிட்டீங்களான்னு கேட்போமா? இன்னும் எங்கே சுட்டுக்கிட்டீங்கன்னு கேட்குறோம். ஸோ அப்போது இப்போ சுடுறது அப்படின்னால யாரோட இயல்பு? அது நெருப்பினோட இயல்பு தான். அப்போ ஒரு பொருளுக்கு இதுதான் விட்டு நீங்க இயல்புன்னு ஒன்று எல்லா பொருளுக்கும் உண்டு. விளக்க முடியுங்களா? அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போதான் என்ன பண்ண முடியும் நம்மளால? இதை வைத்துக்கொண்டு அதை அனுமானிக்க முடியும். புகை இருக்கு தெரியுது, நெருப்புல இருந்தால் புகை உடனே உனக்கு தெரியவே தெரியாதான் எப்படி கண்டுபிடிப்பா இருக்குது நெருப்புன்னு? சொல்றது புரியுதா இல்லையா? புகை அது வந்துகிட்டு இருக்காங்க, நெருப்புல இருந்து தான் புகை உடனே ஒருத்தவங்க தெரியவே தெரியாதுன்னு வச்சுப்போம். அவன் கண்டுபிடிப்பான் நாங்கள் எரியறது நெருப்புன்னு. அப்போ புகை எங்கேருந்து வரணும்னு அவனுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சிருந்தா தானே அதை கண்டுபிடிக்க முடியும். இதை பூர்வ காட்சின்னு பேர் இதுக்கு. பின்னாடி அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு புகையை நெருப்பை பார்த்துருக்காரு, நெருப்பை பார்க்கும்பொழுது புகை வந்ததை பார்த்துருக்காரு. அந்த அனுபவத்தை தானே இங்கே ஒப்பிட்டு பார்க்குறாரு. விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் இந்த விசிறிங் ஆகிருப்பது அவினாபாவம்னு பேர். புரியல? பூர்வ காட்சி, பூர்வ காட்சி அனுமானம். பூர்வ காட்சி ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ நம்ம இன்னைக்கு புகை தெரியுது, நெருப்பு இருக்குன்னா முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை நெருப்பை புகை நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு எப்படி தானே தெரியுமா?
அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே இருக்கு. நெருப்பு இருந்த இடத்துல மழை பெஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் நனைஞ்சிட்டு நைட்டில் வந்தீங்க, அன்னைக்கு தரையெல்லாம் நனைஞ்சது நீங்கள் நேராக பார்த்துருக்கீங்க ஒரு நாள். அதனால தான் இன்று இரவு மழை பெஞ்சது உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. ஆமாம் தானே? சொல்றது புரியுதா இல்லையா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்ல. ஒரு கட்சின்னு ஒன்று இல்லாமல் எப்படி அனுமானிக்க முடியாது? எதுவுமே அனுமானிக்க முடியாது. அதாவது அவினாபாவம். அடுத்தது ஏது. ஏதுல காரியம். ஒரு பொருளை அனுமானிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம். அங்க நெருப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பொருள் ஒன்று புகை வரணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? சுடணும் அல்லது லைட்டிங்காக இருக்கணும், சம்திங். இது மூணுத்தில் ஏதாவது இருந்தால் தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை அங்கே நெருப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ இதை வைத்துக்கொண்டு அதை கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏது. அப்போது இங்கே அனுமானத்துக்கு ரெண்டு வேணும். ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குரிய பொருள், இன்னொன்று இந்த பொருளோடு அந்த பொருள் சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்துக்கூடிய அறிவு. அதுதான் அவினாபாவம். சொல்றது புரியுதா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நெருப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா அந்த புகை இருக்கணும், அல்லது சூடு இருக்கணும், அல்லது ஒளி இருக்கணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் ஏதாவது நெருப்பு இருக்கானே கண்டுபிடிக்க முடியும். விளக்க போறீங்களா இல்லையா? நெருப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ அயன் பாக்ஸை போட்டு வச்சுருக்கீங்க, அதில் சுடுதா இல்லையாங்கிறத அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிங்க? இப்போ லைட் எரியணும், அல்லது அதை அயன் பண்ணி பார்க்கணும், அப்படி இல்லைன்னா தொட்டு பார்க்கணும் இல்லையா? ஏதோ ஒன்று சம்திங் அதை பண்ணாதான் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அயன் பாக்ஸ் ஆனில் இருக்குங்கிறது உங்களுக்கு எது ஏது? அதில் வெளிப்படக்கூடிய சூடு, அது எரியக்கூடிய லைட், சம்திங் ஏதோ ஒன்று உங்களுக்கு காரணமாக இருக்குது. அனுமானிப்பதற்கு இருக்கக்கூடிய காரியம் அதுதான் இணைப்பு. இப்போ அயன் பாக்ஸ் சூடாக இருந்ததுன்னா அது ஸ்விட்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இறக்கப்படுதுங்களா? அப்போ அந்த அறிவு தான் என்ன சொல்கிறோம்? அவினாபாவம். அதான் பூர்வ காட்சி அறிவு. ஒரு அறிவு, ஒரு அனுமானம் வேணும். நெருப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக, புகை இருந்ததுன்னா நிச்சயமாக நெருப்பு இருக்கும் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் சம்மந்தமான பொருள் வெற்றிங்கா இயல்புங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு. அதை ஒப்பிட்டு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இருக்கிறதே நெருப்பு தான். ஒருவேளை மார்கழி மாதத்தில் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தாலும் ஒரே புகை மூட்டமாக இருக்குது, கண்ணே தெரியல, அங்கே இருக்கிறது யாரும் தெரியல. அப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? பனியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அப்போ அங்கே நெருப்பான புரிஞ்சுக்கிறீங்க. புகை இருந்த இடத்துல கண்ணை மறைக்கிற அளவுக்கு கூட அடைப்பாக இருந்ததுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஸ்மோக்னு இருந்ததுன்னா உடனே அந்த நேரத்துக்கு இருந்த மாதிரி குளிர்ச்சின்னு அங்கே ஒன்று இருக்குது இல்லையா? குளிர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதை வைத்துக்கொண்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? இப்போ அது மார்கழி மாத பனின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல. ரெண்டுமே ஒரே மாதிரி கேட்சி தான். இதுவும் புகை மாதிரி தான் இருக்குது, அதுவும் புகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏற்பட்ட அறிவு என்ன? இங்கே நெருப்பு இல்லைங்கிறது தான் இல்லையா? அப்போது இந்த மாதிரி குளிர் இருந்ததுன்னா, இந்த மாதிரி புகையாக இருந்ததுன்னா, அது மார்கழி மாதமாக இருந்ததுன்னா, காலைல 6 மணியாக இருந்ததுன்னா நிச்சயமாக என்னவாக தான் இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? ஏற்கனவே அதை அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள். அப்போ அந்த அறிவை தான் அவினாபாவம்னு சொல்கிறோம். விளக்கப்படுதுங்களா? அங்கே பனியும் அங்கே குளிர்ச்சியும் ஏது, அந்த புகையும் சூடும் ஏது, அதை வைத்து நெருப்பை கண்டுபிடிப்பீங்க. விளக்கப்படுதுங்களா? அதான் ஏதுனா என்ன? காரியம் அப்படின்னு வச்சுக்கோங்க சுருக்கமாக. இதை வைத்துக்கொண்டு அதுக்கு எது காரணமோ அதை கண்டுபிடிக்கும். அதுக்குள்ள அறிவு, காரியத்துக்கும் காரணத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை ஏற்கனவே நமக்கு தெரியறது தான் என்னது? அவினாபாவம். இது புரியுது இல்லையா? அவினாபாவம் என்ன புரியுது இல்லை? சந்தேகம் இருக்கா? இருக்காது இல்லை இல்லையா? அதான் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும். சரி, காசரும் உரை. அடுத்து உரையை சொல்றார். உரை பிரமாணம்னு ஒன்று சொல்லியிருக்காருல்ல. அனுமானத்தை இது சொல்றார், காட்சி சொல்லிட்டாரா? காட்சினா என்னன்னு சொன்ன? ஐயம் இல்லாம, திரிபு இல்லாம, விகற்பம் இல்லாம மாத்தர காண்பது காட்சி. அனுமானம்னா அவினாபாவத்தையும் ஏதுவையும் வைத்துக்கொண்டு மறைப்பொருளை கண்டுபிடிக்கிறது. விளக்கப்படுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, நெருப்புற இடத்துல புகைன்னு கண்டுமானிக்கிறதாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ டீட்டெயில்னா இதுதான் என்ன, இதுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர்னு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். விளக்கப்படுதுங்களா? அடுத்து இப்போ 3வது சொல்கிறது உரை. இந்த உரைங்கிறது எதுக்குன்னா, இருக்கிற பொருளை இது ரெண்டுத்தினாலே கண்டுபிடிக்க முடியாதப்போ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஒரு விஷயம் இருக்கிறத அனுமானித்தும் பெற முடியாது, பார்த்தும் பெற முடியாது. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரே பிரமாணம் தான் அதுக்கு ஒரே சாட்சி, வேறு ஒன்றும் கிடையாது. பாதாள லோகம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது எப்படி அனுமானித்து பெறுவீங்க நீங்கள்? இப்போ
பாதாள லோகம்னு ஒன்று இருக்குங்கிறத எப்படி நீங்கள் அனுமானிப்பீங்க? அதான் சொல்கிற உரைன்னு. பாதாள லோகம் இருக்குங்கிறத அனுமானிக்க முடியுமா நம்மளால? ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. பல இடங்களில் நம்ம புராணங்களில் காண்பிக்கப்படுகிறது. செக்கநாடு சாமி ஏனாதி நாயனார் புராணத்தில் பனி வீரர்கள் வந்து எட்டி எட்டி பார்க்குறது மாதிரி இருக்குங்கிறார். ஏனாதி நாயனார் புராணத்தில் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, டிஷ்யூம்னு கத்தி இப்படி இப்படி போகும்ல. இதை பார்த்தா எப்படி இருக்கான், கீழே இருந்து பனி வீரர்கள்லாம் பாம்பு வீரர்கள், பாதாள லோகத்தில் பாம்புகள்லாம் வந்து எட்டி எட்டி பார்க்குறது மாதிரி இருக்குங்கிறார். அத்தலை உத்தலை சுத்தலை பாதாளம் அப்படின்லாம் ருத்ர வருது. அப்போ பாதாள உலகம் இருக்குது அப்படின்னு எது மூலமாக தெரியுது நமக்கு? இந்த புராணம் மூலமாகவும் இந்த வேதம் மூலமாகவும் தான் தெரிகிறது. சொர்க்கம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதான் முறை. பாதாள வேணிக்கு சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறாரு. அதனால் நம்ம ஏற்றுக்கிறோம். மற்றபடி இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? பாதாளத்தை தெரியாது. இப்போ அனுமானிக்க தான் முடியுமா? எதை வச்சு அனுமானிப்பீங்க இப்போ? ஏன்னா கீழே தோண்ட மண்ணாக தான் இருக்குது, எங்கேயும் நமக்கு தெரிஞ்சு பாதாள உலகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை எப்படி தான் தெரிஞ்சுக்கணும் நம்மப்பா? இருக்கிறத நம்ப வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அதனால் இந்த காண்டல்லையும் கருதல்லையும் அடங்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத விஷயத்துக்கு மட்டும் எது பயன்படும்? குறைய அளவே பயன்படணும். அந்த பாட்டை சாமி நிறைவு பண்ணுறாங்க. விளங்குதா?